guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? ஓகே, ஸோ ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் எங்களோட டெலிகிராம் குரூப்பில். அண்ட் இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜி. ஓகே, ஸோ பாட்னியோட சாப்டர் 6. இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் என்னன்னு பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த சாப்டர்லேருந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ 2 marks and 3 marks இந்த சாப்டரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 5 marksல மேபி லைக் 2 marks இல்லை 3 marks கம்பைன் பண்ணி கூட நமக்கு 5 marksல கேட்கலாம். ஓகே, சாப்டருக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் இதோட வெயிட்டேஜ் ஒன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ வெயிட்டேஜ் ஆர்டர்ல படிக்க ஆரம்பிங்க. வெயிட்டேஜ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா ஸோ பேசிக்காக ஒரு 1 mark வரலாம் அண்ட் 2 mark அண்ட் 3 mark ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் அந்த கொஸ்டின் நம்பர் 19 வந்துட்டு கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜிலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ 3 mark and 5 marks மேபி இது வரலும் வரல, மேபி 2 marks இல்லை 3 marks கம்பைன் பண்ணி 5 marksல வரலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 6 marksக்கு வெயிட்டேஜ். அண்ட் இந்த 3 mark ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 19 இதுல இருந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்கா இந்த சாப்டர்ல இதுவரையும் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருந்த கொஸ்டின் அண்ட் ஆல்சோ இந்த சாப்டர் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் நம்ம இன்னைக்கே கவர் பண்ணி முடிச்சலாம். ஸோ இது ஈஸியான சாப்டர் தான், இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட், ஸோ இதுவரையும் கேட்ட கொஸ்டின்ஸ்ல 3 mark என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரைட் த 3 difference between habitat and niche. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாடோட் அண்ட் ஃபில்லோட் அண்ட் வித் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அதுல கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில 2 marks, அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட ஒரு சில 2 marks கொஸ்டின். சீட் பால் கேட்டிருக்காங்க, கோ எவல்யூஷன்னா என்ன அண்ட் மெர்மிகோஃபிலி. ஓகே, ஸோ இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டேக் அ பென் பேப்பர், இப்பவே இதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட் ரீடிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹேபிட்டட் அண்ட் நீஷே. ஸோ இந்த சாப்டர்ல ஸ்டார்டிங்கே இந்த கொஸ்டின் தான் இருக்கும், அது ஒரு டேபிள் ஃபார்ம்ல இருக்கும். இந்த டேபிள் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், ஹேபிட்டட்னா என்ன? இந்த கொஸ்டின் வந்து நீங்க இந்த சாப்டர்லயே படிப்பீங்க. அண்ட் ஜுவாலஜில பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், அதுலயும் ஆல்மோஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதே மாதிரி தான் வரும். அந்த ஈகாலஜில நம்ம படிக்கக்கூடிய அதே கான்செப்ட்ஸ் தான் அதுலயும் ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ ஒரு சாப்டர் இதை வந்து தரோவா படிச்சு முடிச்சுக்கோங்க. ஸோ ஹேபிட்டட் அண்ட் நீஷே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஹேபிட்டட்னா என்ன அண்ட் நீஷேனா என்ன நம்ம சொல்லணும். ஸோ வாட் இஸ் ஹேபிட்டட்? இட் இஸ் அ பிசிக்கல் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அன் ஆர்கானிசம். So physical space occupied by an organism. அப்ப niche அப்படிங்கிறது என்ன? It is the functional space. Occupied by an organism. So see, 3 points தான் நம்ம கரெக்டா எல்லா பாயிண்ட்ஸும் எழுதிட்டோம் அப்படின்னா 3 marks ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? சோ சேம் ஹேபிட்டட் இட் கேன் பி ஷேர்ட் பை மெனி ஆர்கானிசம்ஸ். ஆனா நீஷே அப்படி கிடையாது. சிங்கிள் நீஷே, சிங்கிள் ஆர்கானிசம். சோ சேம் ஹேபிட்டட் கேன் பி ஷேர்ட் பை many organisms or species. But இங்க வந்து நீஷேல அப்படி கிடையாது. single organisms, single species. single niche, single species. Okay. And habitatல organisms will show habitat specificity. So it will show the habitat specificity. அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறஸ் நீஷேல அப்படி கிடையாது. ஸோ ஆர்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட நீஷேவை டைம் அண்ட் சீசனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஹேபிட்டட் ஸ்பெசிஃபிசிட்டி. வேறஸ் இங்க வந்துட்டு நீஷே கேன் பி சேஞ்ச்ட் time and season. So பேசிக்கா ஹேபிட்டட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். வேற நீஷே என்ன அப்படின்னா அதோட ஜாப், அது பண்ணக்கூடிய அந்த ரோல், அதை தான் வந்து நம்ம நீஷேன்னு சொல்றோம். ஸோ இதுதான் ஹேபிட்டட் அண்ட் நீஷே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்மோஸ்ட் இது வந்து 2 times பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ல இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சு முடிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
So differentiate clad out and fill out. So clad out na enna, fill out na illa. So இது எந்த part of like plants classification la da இது வரும் and எந்த part la இது வரும்? So xerophyte oda classification தான் இது. So basically இதெல்லாம் என்னது? Stem modification. So first clad out and fill out na என்னன்னு பார்க்கலாம். So இது நம்ம table form லே எழுதிடலாம். So clad out and fill out. And fill out. Okay. So இப்போ clad out na என்னது? அதாவது பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நாட்ஸ் இன்டர்நாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ ஒரு சில இன்டர்நாட்ஸ் வந்து they will combine அதாவது they will modify to form a leaf like structure அதுதான் we call it as clad out. So single or more internodes they combine to form இல்ல modify to form a leaf-like structure. So, அதுதான் we call it as clad out. So, okay. அப்ப அதுக்கு example என்ன? Clad out கான example என்ன? That is asparagus. So, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? Class அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. So that clad out example என்ன? Asparagus. So, clad out example மறந்து போகலாம். But இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Clad out CLA asparagus as class அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அப்ப fill out னா என்னது fill out அப்படிங்கிறது அந்த பிளான்ட்ல அந்த நாட்ஸ் அந்த petiole இருக்கும் இல்லையா அந்த petiole வந்து it will develop into a leaf like structure அதுதான் we call it as fill out so fill out ல petiole is modified into a leaf like structure so அதுதான் we call it as fill out and அதுக்கான example acacia okay so நம்ம இன்னொரு கிளாசிஃபிகேஷனும் பாப்போம் that is fill out பார்த்தாச்சு clad out பார்த்தாச்சு phylloxera என்ன அப்படினு நம்ம லேட்டரா பார்க்கலாம் so இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் புரிஞ்சிருச்சா next question போலாமா okay so next வந்துட்டு 2 marks நம்ம இதுவரை பார்த்தது 3 marks see அது வந்து 2 marksலயும் வரலாம் 3 marksலயும் வரலாம் next write any 4 uses of seed ball okay seed ball na first என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் so what is seed ball so அந்த பிக்சர்ல இருக்க மாதிரி தான் so இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக் என்ன பண்ணுவாங்க அப்படினா seeds இருக்கு இல்லையா so அத வந்துட்டு clay இல்ல humus இல்ல கவுடங்ல வந்துட்டு ஒரு ball மாதிரி ஃபார்ம் பண்ணி they will scatter it அதாவது மேனுவலா ஒவ்வொரு பிளான்ட்லயும் பிளான்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ball ஃபார்ம் பண்ணி அதை ஸ்கேட்டர் பண்ணிடுவாங்க so அதுதான் seed ball அதோட யூசஸ் கேட்டிருக்காங்க so பேசிக்கா நமக்கு இதுக்கு டைரக்டா யூசஸ் வந்து புக்ல கொடுக்கல நம்ம வந்து அந்த seed dispersal இருக்குல்ல seeds and fruits dispersal அதோட யூசஸே நம்ம மென்ஷன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி சீட் பால்னா என்னன்னு ஒரு லைன் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதோட யூசஸ் எழுதலாம் சோ ஃபர்ஸ்ட் அப்ப சீட் பால்னா என்ன சோ seeds are encased in can be in a humus or even clay or cow dung so main advantages in the seeds and fruits dispersal oda uses enna so basically the seeds ellaam it will escape from the mortality nariya disease irundha and mother plant la it can escape from the mortality so seeds escape from mortality and so இந்த மாதிரி நம்ம சீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேட்டர் பண்ணும்போது it will occupy அதுக்கான favorable sites அது வந்து occupy பண்ணும் so it gets a favorable site for growth and also it helps in conservation of ecosystem and நிறைய species வந்து நம்ம conserve பண்ணலாம் so conservation of many species and even the ecosystem so இதுதான் அதோட main uses okay so next what is co-evolution so அப்ப co-evolution னா என்ன so அந்த picture first பாருங்க so அங்க வந்து ஒரு bird it is in contact with the flower அதாவது ரெண்டு ஆர்கானிசமோட இன்டராக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி நிறைய ஜெனரேஷனுக்கு கண்டினியூ ஆகும்போது அதனுடைய ஜெனட்டிக்கல் ஃபீச்சர்ஸும் சரி மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்லயுமே வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அந்த சேஞ்சஸ் தான் we call it as
co-evolution. ஸோ பேசிக்கா ரெண்டு ஆர்கானிசம் இன்டராக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இன்டராக்ஷன் நிறைய ஜென்ரேஷன்ஸ்க்கு கண்டினியூ ஆகும்போது அதனுடைய மார்ஃபலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ்ல சேஞ்சஸ் வந்துருது. அதுதான் we call it as co-evolution. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, see for example இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் it will take nectar from the flowers. ஸோ அந்த மாதிரி அந்த நெக்டர் எடுக்கும்போது அந்த ஃபிளவர்ஸ்ல நெக்டர் எங்க இருக்கும், டீப் இன்சைட்ல தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேர்ட்ஸோட பீக் ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ அது மாறிடுது. அண்ட் அந்த ஃபிளார்ஸும் பாருங்க லைட்டா பெண்ட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் அந்த கோ எவல்யூஷன். ஸோ இன்டராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் when it continues for generation, நிறைய ஜெனரேஷனுக்கு இதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் போது அதனுடைய ஜெனட்டிக் அண்ட் மார்ஃபலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ்ல சேஞ்சஸ் வரும். ஸோ அதுதான் we call it as co-evolution. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பேர்ட்ஸோட பீக் size and shape and also flowers oda size and also the shape. So இதுதான் வந்து co-evolution. Okay, so இதுதான் 2 marks. And next question, what is myrmecophily? So இப்போ myrmecophily அப்படின்னா என்ன? So அந்த பிக்சர்ல பாருங்க, ant வந்து it is taking shelter on ஒரு பிளான்ட் உடைய பார்க், அந்த ஸ்டெம் போர்ஷன்ல அது ஷெல்டர் ஆகி இருக்கு. ஸோ myrmecophily அப்படிங்கிறது என்னன்னா, ஆண்ட் வந்து யூஸ்வலா ஏதோ ஒரு பிளான்ட்ல ஷெல்டர் எடுத்துக்கும். அண்ட் இன்டர்ன் அந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆண்ட்டுக்கான ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதனால ஆண்ட் என்ன பண்ணுது, இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ பாடி கார்ட். ஸோ ஏதாவது ஒரு டிஸ்டர்பிங் ஏஜென்ட் வந்தா அதுக்கு பாடி கார்ட் மாதிரி அந்த பிளான்ட்டுக்கு பாடி கார்டா ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஸோ அதனால தான் we call it as myrmecophily. ஸோ ant takes shelter on. ஸோ என்னென்ன மாதிரி பிளான்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா இட் கேன் பி mango tree, illa vandu lychee, or even acacia. And it will act as a bodyguard. Bodyguard against disturbing agents. ஸோ வேற ஏதாச்சும் ஆர்கானிசம் வந்து இந்த பிளான்ட் அட்டாக் பண்ண வந்தாலும் இது வந்து பாடி கார்டு மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த பிளான்ட் என்ன பண்ணுது, இட் இஸ் கிவிங் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஸோ இன் டர்ன் பிளான்ட் ப்ரொவைட்ஸ் ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் ant. ஸோ இந்த ஃபினாமினா தான் we call it as myrmecophily. ஓகே, ஸோ இதுவரையும் கேட்ட பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சாப்டர் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் கவர் பண்ண போறோம். அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் படிக்கணும் அண்ட் ஆல்சோ புக் பேக். பட் அதர் தேன் தட் நம்ம எல்லா சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸையும் முடிஞ்ச அளவு கண்டிப்பா கவர் பண்ணிட்டு தான் போயிருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நம்ம இந்த 1 hourலயே வந்து எல்லா டாபிக்ஸ்க்கும் முடிச்சிடலாம். ஸோ டோன்ட் வெரி, இப்பல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த சாப்டர் சரி எல்லா சாப்டர்ஸுமே வெயிட்டேஜோட படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பயாலஜியை நம்ம ஈஸியா கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டெஃபினிஷன்ல இருந்து போலாம். ஸோ ஈகாலஜி. அப்போ ஃபர்ஸ்ட் ஈகாலஜினா என்ன? ஸோ இட் இஸ் பேசிக்கலி ஸ்டடி ஆஃப் reciprocal relationship between living organism and the environment. So ecology அப்படினாலே என்ன? ecology ecosystem. ஸோ ஒரு என்விரான்மெண்ட், அதாவது அதுல இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கனிசம்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட். ஸோ அதை தான் we call it as ecology. ஸோ இந்த டெஃபினேஷன் கொடுத்தது யாரு அப்படின்னா ஏர்னஸ்ட் ஹேக்கல். ஸோ இன்னொரு டெஃபினேஷன் ரைட்டரும் கொடுத்திருக்காரு. பட் மோஸ்ட் அக்செப்டட் டெஃபினேஷன் இதுதான். பட் எக்ஸாம்ல கேட்டா இந்த டெஃபினேஷனை கண்டிப்பா எழுதுங்க அண்ட் ரைட்டரோட டெஃபினேஷனும் கண்டிப்பா படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ecological hierarchy. So இந்த மாதிரி organisms எல்லாம் கான்டாக்ட்ல இருக்கும்போது which leads to the next level. அதுதான் we call it as ecological hierarchy, ecological levels of organization அப்படின்னு சொல்லுவோம். So ecological hierarchy இல்ல ecological levels of organization. ஓகே, ஸோ அப்போ அது வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்
ஸோ இவங்க வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்ல இருந்து இருக்கு, நமக்கு வந்து வில் டேக் ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஸோ ஆர்கானிசம் இருக்கு. ஸோ 2-3 ஆர்கானிசம் சேர்ந்து என்ன பண்ணும், தே வில் ஃபார்ம் அ பாப்புலேஷன். ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் நிறைய ஸ்பீசிஸோட பாப்புலேஷன் எல்லாம் டுகெதர் தே ஃபார்ம் அ கம்யூனிட்டி. அண்ட் இந்த மாதிரி கம்யூனிட்டி எல்லாம் தே வில் பி இன் ஒரு லேண்ட்ஸ்கேப்ல அண்ட் தே ஃபார்ம் த ecosystem. அந்த ecosystem வந்து which leads to the biome and biosphere. அதாவது larger ecosystem it forms the biome which leads to the biosphere. So இதுதான் வந்து ecological hierarchy. ஒரு individual organism அடுத்தடுத்து அந்த group form ஆகும்போது டோட்டலா எப்படி வந்து அந்த லைக் எக்கலாஜிக்கல் ஹையரார்கி போகுது அப்படின்னு இந்த சார்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஸ்பெசிஃபிக்கா 2 மார்க் இல்ல 3 மார்க்ல கூட வரலாம். ஸோ 2 மார்க் இல்ல 3 மார்க்ல வரலாம். So this is ecological hierarchy. So first we'll start with the individual organism. So individual organism they will combine to form a population. So population leads to population of different species leads to the community. So community along together they form a ecosystem. So ecosystem எங்க present இருக்கு, in the landscape and which leads to the bio and biosphere. So இதுதான் ecological hierarchy. நான் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியாதனால அதை கீழே எழுதிருக்கேன், பட் ஒரே சீக்வன்ஸாக தான் எழுதணும். இதுதான் ecological hierarchy. 2 மார்க் இல்லை 3 மார்க்ல கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ecology? ஸோ பிரான்ச்சஸ் செப்பரேட்டாக கூட 2 மார்க்ஸ்ல இல்லை 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் எப்படி எழுதணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ட் ecology அப்படின்னா என்ன? ஆர்ட் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்பீஷிஸ், தட் இஸ் ecology ஆஃப் அ இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். அதை தான் we call it as art ecology. So art ecology அப்படிங்கிறது ecology of a individual organism இல்ல species. So அதனால we call it as a species ecology. ஓகே, அப்ப சென் ecology அப்படிங்கிறது என்ன? ஒரு கம்யூனிட்டியை பத்தி ஸ்டடி பண்றது. அதாவது we call it as ecology of a community, ecology of a community இல்ல population. So அததான் we call it as sin ecology இல்ல community ecology ன்னு கூட சொல்லலாம். So other name community ecology. So இது வந்து 2 மார்க்ஸ்லயும் வரலாம் இல்ல 1 மார்க்ஸ் கூட கேட்கலாம் other names. So species ecology and community ecology. So இதுதான் branches of ecology. Okay, so next வந்துட்டு habitat and niche தான். So habitat and niche நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, அதே தான் இந்த டேபிள்ல நம்ம பார்க்க போறோம். So இன்னொருக்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். habitatனா என்னது? It is the physical space occupied by an organism. Whereas niche அப்படிங்கிறது it is the functional space occupied by an organism. And சேம் ஹேபிட்டட், ஒரு ஹேபிட்டேட்டை நிறைய ஆர்கானிசம் ஷேர் பண்ணலாம். ஸோ பேசிக்கா இது என்ன, நம்ம அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதாவது நீஷி அப்படிங்கிறது என்னது, அந்த ஆர்கானிசம் பண்ணக்கூடிய அந்த ரோல். அண்ட் ஹேபிட்டட் ஸ்பெசிபிசிட்டி, ஒவ்வொரு ஆர்கானிசம் இட் வில் ஷோ அ ஹேபிட்டட் ஸ்பெசிபிசிட்டி. ஆனால் நீஷே அப்படி கிடையாது, டைம் அண்ட் சீசனுக்கு தகுந்த மாதிரி அதோட ரோலை வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அதுதான் நீஷே, ஹேபிட்டட். அண்ட் வாட் இஸ் பயோடோப் அண்ட் ஈகோடோப்? இப்போ பயோடோப் அப்படிங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி த என்விரான்மெண்ட் ஆஃப் எனி கம்யூனிட்டி. ஸோ டோட்டலா அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியோட என்விரான்மெண்ட் தான் we call it as பயோடோப். அப்ப ஈகோடோப் அப்படின்னா என்ன? It is the habitat and niche, ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம்னுடைய habitat and niche, அதை தான் we call it as ecotopes. இதுதான் habitat and niche. ஸோ இது வந்து 2 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல வந்திருக்கு. இந்த கொஸ்டின் கண்டிப்பா இந்த சாப்டர்ல படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஈக்கோலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ்? இதுவுமே 2 மார்க் இல்ல 3 மார்க்ல வரலாம். ஓகே, ஸோ ecological equivalence னா என்ன? It is basically taxonomical. ஏதாவது taxonomic அப்படின்னா taxonomy படிச்சிருப்பீங்களே, ஸோ அந்த நேம், ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ taxonomically different species occupying a similar habitat இல்ல niche in different geographical areas. ஸோ அதை தான் we call it as
ecological equivalent. So example epiphytic orchids. So see epiphytic orchids, epiphytic plants வந்துட்டு நம்ம இந்தியால இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், வேற அமெரிக்கா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேசஸ்ல அது வேற மாதிரி இருக்கும். பட் எங்க அது டிஃப்ரெண்டா இருந்தாலுமே, அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் டிஃப்ரெண்டா இருந்தாலுமே ஸ்பெசிபிக்லி இது எல்லாமே என்னது epiphytic குரூப்ல தான் வரும். See for example இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷார்க் இருக்கு, it is a fish variety. டால்பின் வந்து it is a mammal. So இது எல்லாமே என்னது marine animals. And இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல இருக்கும். பட் இது எல்லாமே என்னதுதான் marine animals தான். ஸோ இதுதான் வந்து ecological equivalence. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, epiphytic orchids. ஸோ epiphytic orchids எக்ஸாம்பிள் ஃபார் ecological equivalence. அதாவது நேம் வைஸ் வந்து அது டிஃப்ரெண்டா இருக்கு அண்ட் ஒவ்வொரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல இருக்கு. பட் தென் they're all occupying a similar habitats. So that we call it as ecological equivalence. Okay, so next வந்து ecological factors. Okay, so what are the factors influencing அப்படினு பார்த்தோம்னா ரெண்டா பிரிச்சிருக்கோம், biotic and abiotic. அப்ப biotic factors என்னது, these are the living factors. And abioticல நம்ம இன்னும் further இதுல என்னென்ன பார்க்க போறோம், என்னென்ன factors discuss பண்ண போறோம் அப்படினா, so we have climatic factors, edaphic factors, and also the topographic factors. So இதெல்லாம் என்னன்னா நம்ம டீடைலா பார்க்கலாம். So biotic factors நம்ம next பார்ப்போம். First வந்து abiotic factors எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சலாம். So அதுல first factor என்ன அப்படின்னா, we have the climatic factorsல light. So light வந்து it is essential, very much essential. So எல்லா physiological process நடக்கணும், பிளான்ட்ஸ்ல சரி, like even humans எல்லாத்துக்குமே we need a light. So பிளான்ட்ஸ்ல மெயினா பார்த்தோம் அப்படின்னா for transpiration, photosynthesis, like அந்த seed germination எல்லாத்துக்குமே we need the light. So light is a very much important source. So இந்த மாதிரி நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய லைட் தான் we call it as visible light. So visible light. Okay. So wavelength of light அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட wavelength from 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டர். ஸோ அந்த 400 நானோமீட்டர்ல என்ன ரேஞ்ச், என்ன கலர் தெரியும் நமக்கு, தட் இஸ் violet, whereas 700 nanometerல we have red. So photosynthesis almost வந்துட்டு maximum அந்த blue அந்த wavelengthல தான் வந்து நடக்கும். So basically light is essential for photosynthesis, transpiration, even for the seedling. So எல்லாத்துக்குமே light is an essential factor. So இந்த light ஓட intensity வச்சு plants வந்து இன்னும் further classify பண்ணிருக்காங்க, that is heliophytes and xeophytes. இப்போ helio அப்படின்னா light loving plants. So heliophytes அப்படிங்கிறது என்னது, light loving plants. So example flowering plants என்னது, angiosperms. So example angiosperms. Okay, so next xeophytes அப்படிங்கிறது என்னது, they are the shade loving plants. S ஞாபகம் வச்சுக்கோங்க. So xeophytes அப்படிங்கிறது they are the shade loving plants. So example bryophytes, pteridophytes இதெல்லாமே xeophytes தான். So example bryophytes, pteridophytes. Okay, so இது வந்து light factor. So next factor என்ன அப்படின்னா, so இதுதான் அதனுடைய effect. So first பாருங்க, photosynthesis and opening and closing of stomataக்கும் we need light, germination of seeds, flowering எல்லாத்துக்குமே we need the light. Okay, so next temperature. So first factor என்ன பார்த்திருக்கோம், light பார்த்தாச்சு. Next temperature. So பேசிக்கா physiological processes எல்லாமே பிளான்ட்ஸ்ல சரி, லைக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதுல நடக்கணும் அப்படின்னாலும் டெம்பரேச்சர் இஸ் வெரி மச் எசென்ஷியல். அதாவது அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர்லாம் இந்த மாதிரி physiological ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். டெம்பரேச்சர் அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி அந்த ப்ராசஸ் வந்து ஒன்னா கம்மியாயிடும் இல்ல டோட்டலா ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி டெம்பரேச்சரை எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா, ராங்கியர் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன டெம்பரேச்சர்ல வந்து மேக்ஸிமமா பிசியலாஜிக்கல் ப்ராசஸ் நடக்கும், தட் இஸ் அட் த ஆப்டிமம். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும் அண்ட் அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல எல்லா பிசியலாஜிக்கல் ப்ராசஸும் நடக்கும். ஸோ மினிமம் டெம்பரேச்சர்ல
optimum temperature and the maximum temperature. So first பார்த்தோம் அப்படின்னா optimum temperature தான் physiological activities எல்லாமே maximum-ஆ இருக்கும். So physiological activities இல்ல process வந்து it is maximum. Okay, so இப்போ minimum temperature கம்மியா இருக்கும், so it will be low, whereas maximum temperature it will totally stop. So இதுதான் temperature based. Okay, so wrong classification ரொம்ப important and இது ஒரு book back question கூட. So எப்படி classify பண்ணிருக்காங்க? So it is classified into megatherms, mesotherms and also micro and hectotherms. Okay, அப்போ first megatherms அப்படின்னா temperature ரொம்ப அதிகமா இருக்கும். So temperature range எவ்வளவு இருக்கு? Almost 240, like more than 240 degrees Celsius இருக்கு. So example tropical rainforest. Next வந்துட்டு mesotherms. So mesothermsல temperature almost 170 ல இருந்து 240 வரலும் இருக்கு. And microthermsல பார்த்தோம் அப்படின்னா 70 to 170 degrees Celsius and hectotherms அப்படிங்கிறது ரொம்ப low temperature. So example alpine vegetation. So தான் அந்த classification. இந்த classification 2 marksல செப்பரேட்டா கூட கேட்கலாம், even இல்ல 3 marksல. So இந்த மாதிரி ஆன்சர் எழுதணும். So next question, next part, thermal stratification. So இப்போ thermal stratification என்ன? See, like first இந்த பிக்சர்ல பாருங்க ஒரு பாண்ட் ecosystem இருக்கு. பாண்ட் எடுத்துக்கிட்டோம். So பாண்ட் இல்ல அப்படின்னா நார்மலா ஏதோ ஒரு வாட்டர் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, sea இல்ல ஓஷன் எடுத்துக்கிட்டாலுமே, so first இந்த டாப் லேயர்ல இருக்க வாட்டர் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட்டா இருக்கும், பிகாஸ் சன்ல இருந்து டைரக்டா வந்து ஹீட் எனர்ஜி அந்த ரேடியேஷன் ஃபால் ஆகுது. அண்ட் டீப்பா நம்ம போக போக என்ன ஆகும்? லைட் வந்து அவ்வளோ பெனட்ரேட் ஆகாது. ஸோ டாப் லேயரை கம்பேர் பண்ணும்போது மிடில் லேயர்ல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் அண்ட் அதுக்கு கீழே இன்னுமே கம்மியா இருக்கும். ஸோ ஆர்கானிசம்ஸும் என்ன? ஸோ ஆர்கானிசம்ஸ்க்கு க்ரோ ஆகணும் அப்படின்னா தே நீட் லைட். ஸோ டாப் லேயர்ல நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ மிடில் லேயர்ல ஓரளவு ஆர்கானிசம்ஸ் இருக்கும் அண்ட் டீப்பர் லேயர்ல மோஸ்ட்லி லைக் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் மட்டும் தான் பிரசென்ட் இருக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் இட் வில் பி ஆப்சென்ட். ஏன்னா ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனுமே வந்து டாப் லேயர்ல தான் அதிகமா இருக்கும், டீப்பர் ஆக ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனும் கம்மி ஆயிடும். ஸோ அதனாலதான் மேல ஸோ அந்த லேயர்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்கோம்? It is classified into epilimnion இருக்கு, metalimnion and the hypolimnion. So epilimnion தான் almost நிறைய organisms இருக்கும். So first அந்த பிக்சர்ல பாத்தீங்கனாலே தெரியும். So fish varieties இருக்கட்டும் and also small plants எல்லாமே எங்க இருக்கு? டாப் லேயர்ல தான் பிரசென்ட்டா இருக்கு. So first thermal stratification என்ன? அதோட டெஃபினிஷன் பார்ப்போம். That is, it is a change in the temperature profile. So அதுதான் அந்த டெம்பரேச்சர் போக போக it will change temperature profile with increasing depth in a water body. So that we call it as thermal stratification. So the classification is epilimnion, metalimnion and the hypolimnion. So மூணா classify பண்ணிருக்கோம். Okay, so next வந்துட்டு temperature base பண்ணி நம்ம temperature intensity வச்சு temperature tolerance வச்சு plants எப்படி classify பண்ணிருக்காங்க? It is classified into eurythermal and stenothermal. So see இந்த சாப்டர்ல பொறுத்தவரையிலுமே யூரி அப்படினாலே can tolerate, like ஒரு high variations tolerate பண்ணக்கூடியது. ஸ்டீனோ அப்படின்னா ஸ்மால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூரிதெர்மல் அப்படின்னா இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து லைக் எவ்வளோ வேரியேஷன் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் வந்தாலுமே அதை டாலரேட் பண்ணும். வேற ஸ்டீனோதெர்மல் வந்து அப்படி கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் வேரியேஷனை அவ்வளோவா டாலரேட் பண்ணாது. ஒரு மைல்டு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை டாலரேட் பண்ணும். ஸோ யூரிதெர்மல் கேன் tolerate wide variations in temperature illa fluctuation. So example is Zostera. Stenothermal na enadhu or small variations. So can tolerate small variation in temperature. So அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ அண்ட் பாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரோட எஃபெக்ட்ஸ் லைக் ஈகோசிஸ்டமா இருக்கட்டும், எவர் லிவிங் ஆர்கானிசம், அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் அஃபெக்ட்ஸ் த என்சைமேட்டிக் ஆக்ஷன். ஸோ எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷனையுமே இட் வில் அஃபெக்ட். ஸோ டெம்பரேச்சர் அதாவது மெயினா என்சைம்ஸ். ஸோ என்சைம்ஸ் என்ன பண்ணும்? பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல தான் ப்ராப்பரா கேட்டலிஸ்டா இருக்கட்டும் எந்த ப்ராசஸ் நடக்கணும்னாலுமே ஒர்க் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும் போதோ இல்லை கம்மியாகும் போதோ இட் வில் அஃபெக்ட் த enzymatic action. Okay, and it also increases the respiration and stimulate the growth of seedlings. So temperature அதிகமாகும் போது
அதாவது ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் தான். ஸோ சீட்லிங் க்ரோ ஆகுறதுக்கு இட் ஹெல்ப்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு லோ டெம்பரேச்சர். ஸோ பேசிக்காவே வந்துட்டு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும் போது இல்லை கம்மி ஆகும்போது பிளான்ஸ்க்கு நிறைய வந்து டிசீஸ் வரலாம். அண்ட் ஆல்சோ லோ டெம்பரேச்சர் மட்டும் இல்லை, ஹியூமிடிட்டியுமே இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ். low temperature and high humidity. ஓகே, அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சரை பொறுத்து தான் வந்து பிளான்டோட டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதாவது ஒரு சில பிளான்ஸ் வந்துட்டு ஹையர் டெம்பரேச்சர்ல வளரும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் ஜோன் பண்ணுவாங்க. ஸோ டெம்பரேச்சர் வேரியேஷன் அந்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இட் இஸ் டிட்டர்மைனிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ அந்த பிளான்ட் அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி க்ரோ ஆகணும் அப்படிங்கிறது நம்ம டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர். ஓகே, ஸோ வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எர்த்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 70% என்னது இட் இஸ் சரௌண்டட் பை த வாட்டர். அண்ட் அந்த வாட்டர் நம்ம சலினிட்டியை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவோம். சலினிட்டி அப்படின்னா என்னது? சால்ட் கண்டென்ட். ஸோ அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்லேண்ட் வாட்டர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இன்லேண்ட் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்ல சால்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும்? ஆல்மோஸ்ட் ஒரு 5% தான். அண்ட் நெக்ஸ்ட் சீ வாட்டர். சீ வாட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா 30 to 35% இருக்கும். ஸோ 30 to 35%. தென் ஹைப்பர் சலைன் வாட்டர் அப்படிங்கிறது பேசிக்கலி லகுன்ஸ், அதாவது அந்த உப்புநீர் ஏரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு ஹைப்பர் சலைன் வாட்டர். ஸோ மோர் தேன் 100% சால்ட் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சால்ட் கண்டென்ட் சலைனிட்டியை பொறுத்து வாட்டரை கிளாஸிஃபை பண்ணிருக்குது. ஸோ பேசிக்காக பிளான்ஸ்க்கு எங்கெங்க இருந்தாலும் வாட்டர் வரும்? ஃப்ரம் த அட்மாஸ்பியர், அதாவது from the rain, and it takes from the soil. So next இந்த water content வச்சு plants நம்ம எப்படி classify பண்ணிருக்கோம்? It is classified, அதாவது salt content வச்சு we classify plants to euryhaline and stenohaline. So euryhaline அப்படின்னா என்னது? ஆல்ரெடி நம்ம வந்து யூரிக் தெர்மல்லாம் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் யூரிஹாலின், அதாவது வைட் லைக் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் the plant can tolerate. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு marine algae and the marine angiosperms. Whereas stenohaline அப்படின்னா it can tolerate only a mild variations. So example plants of estuaries like mangrove trees எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ வாட்டர் கண்டென்ட்டை வச்சு சால்ட், அதாவது சால்ட் சலைனிட்டியை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், யூரிஹாலின்னா என்ன அண்ட் ஸ்டீனோஹாலின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு what is phytoremediation? So இப்போ phytoremediation என்ன? ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பயோரெமெடியேஷன் அப்படின்னா என்னன்னு படிச்சிருக்கோம். ஸோ அதுல ஒரு டைப் தான் இந்த phytoremediation. phyto அப்படின்னா பிளான்ஸ். ஸோ பிளான்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸ் அந்த கண்டாமினன்ஸை கிளியர் பண்றோம். அதுதான் we call it as phytoremediation. So phytoremediation அப்படின்னா என்ன? யூஸ் ஆஃப் பிளான்ஸ் to clear the contaminants. So அதுதான் basically plants யூஸ் பண்ணி பண்றோம். ஸோ மைக்ரோ ரெமெடியேஷன் அப்படின்னா ஃபங்கை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி இதோட கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஃபைட்டோ ரெமெடியேஷன் அப்படின்னா என்னது? பிளான்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டாமினன்ஸ் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய கண்டாமினன்ஸை கிளியர் பண்றோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். தட் இஸ் ரைஸ் பிளான்ட் அந்த ஐகோர்னியா. ஸோ இந்த பிளான்ஸ் நம்ம யூஸ் பண்ணி யூஸ்வலா அந்த கேட்மியம் கண்டாமினன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க இந்த பிளான்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை கிளியர் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணும் இந்த பிளான்ஸ் அப்படின்னா they will bind to the proteins. ஸோ புரோட்டீன், அது கேட்மியம் வந்துட்டு it will bind to the proteins. அதை வச்சு we can clear the contaminants. ஸோ ரைஸ் அண்ட் ஐகோர்னியா they will tolerate the cadmium எப்படி? by binding to the proteins. ஸோ இதுதான் வந்து phytoremediation. ஸோ phytoremediation it can come in a 2 mark. ஸோ 2 mark 3 mark கொஸ்டின் வந்து எப்படி வேணா கேட்கலாம். பட் பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் ஆஃப் 3 to 4 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம எழுதிருக்கணும். இஃப் எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்கன்னா எக்ஸாம்பிளும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன? விண்ட். ஸோ இதுவரை என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் லைட் பார்த்தோம், டெம்பரேச்சர், வாட்டர் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து விண்ட். ஸோ விண்ட் என்ன? விண்ட்னா என்ன? ஏர், அதாவது காத்து வேகமா அடிக்கும். ஸோ ஏர் இன் மோஷன் தான் we call it as wind. அண்ட் விண்ட் அதோட ஸ்பீடை மெஷர் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, தட் இஸ் த அனிமோமீட்டர். ஸோ அனிமோமீட்டர் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ விண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லைக் ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, அண்ட் வாட்டர் வேப்பர் அண்ட் நிறைய மைனூட் கேசஸ் எல்லாமே வந்து ஏர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ விண்ட் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின். ஸோ காற்று நல்லா வேகமாக அடிக்கும் போது அந்த கிளவுட்ல ஃபார்ம் ஆகும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் விண்ட். அண்ட் ஆல்சோ
இட் கிரியேட்ஸ் வேவ் ஃபார்மேஷன். ஸோ ஓஷனா இருக்கட்டும், சீஸ், அதெல்லாம் வந்து காத்து வேகமா அடிக்கும் போது அந்த வேவ் ஃபார்மேஷன் நடக்கும். அண்ட் லேட்டர் இட் ஹெல்ப்ஸ் இந்த பாலினேஷன். ஸோ இந்த மாதிரி டால் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து சின்ன சின்ன சீட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா காத்து வேகமா அடிக்கும் போது என்ன ஆகும், அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து வேற பிளேஸ்க்கு டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ பேசிக்கலி இட் ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன் அண்ட் ஆல்சோ த டிஸ்பர்சல். அண்ட் ஃபிளாக் ஃபார்மேஷன். ஃபிளாக் ஃபார்மேஷன் அப்படின்னா அந்த பிக்சர்ல இருக்கிறது தான். ஸோ காத்து வந்து ஒரே சைடா யூனிடைரக்ஷனலா அடிக்கும் போது அந்த ட்ரீஸ் எல்லாமே ஒரு சைடா திரும்பிடும், அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே. ஸோ இட் லீட்ஸ் டு அ ஃபிளாக் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் வந்து சாயில் எரோஷன். ஸோ இதே மாதிரி காத்து ரொம்ப லைக் புயல் மாதிரி அடிக்கும் போது என்ன ஆகும், மரம் எல்லாம் வேரோட சாஞ்சிடும். ஸோ விச் லீட்ஸ் டு த சாயில் எரோஷன். அண்ட் சாயிலோட ஃபர்டிலிட்டியுமே என்ன ஆயிடும், கம்மி ஆயிடும். ஸோ சாயில் எரோஷன் அண்ட் it reduces soil fertility. So the wind oda effect. So wind la nariya gases present irukku, that is oxygen, nitrogen, water vapor and other gases. So anemometer another which is used to measure the speed of wind. Okay. Next, fire. So last factor, fire. So the fire வந்து basically it is an exothermic, அதாவது heat liberate பண்ணக்கூடிய ஒரு reaction. And usually another it is a man made, but ஒரு சில times like அந்த branches எல்லாம் friction நால கூட form ஆகலாம், but basically another it is man made. So it is an exothermic reaction and also mostly man made. So அதை பேஸ் பண்ணி வந்து ஃபயர் கிளாஸிஃபை பண்ணிருக்கோம், தட் இஸ் கிரவுண்ட் ஃபயர். ஸோ கிரவுண்ட் ஃபயர் எப்படி இருக்கும், பேசிக்கலி அந்த கிரவுண்ட் லெவல்ல, ஸோ லைக் ஸ்மால் சீட்லிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து இதை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ விச் இஸ் ஃபிளேம்லெஸ் அண்ட் சப்டெரேரியன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சர்ஃபேஸ் ஃபயர். ஸோ அப்போ சர்ஃபேஸ்னா கொஞ்சம் மேலே லைக் சின்ன சின்ன பிளான்ஸ் லைக் ஷ்ரப்ஸாக இருக்கட்டும், ஹர்ப்ஸ், இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இட் வில் கன்சியூம் த ஷ்ரப்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ். நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃபயர் அப்படின்னா it burns the forest canopy. Canopy அப்படின்னா நம்ம அந்த டாப் லேயர்ல இருந்து பார்க்கும்போது அந்த ட்ரீஸ் உடைய பிரான்ச்சஸ் எல்லாம் தெரியும்ல, ஸோ அதுதான் வந்து ஃபாரஸ்ட் canopy. ஸோ கிரவுண்ட் ஃபயர் இட் அஃபெக்ட்ஸ் த ஃபாரஸ்ட் canopy. ஸோ இது பேசிக்கா டைப்ஸ் ஆஃப் ஃபயர். அண்ட் what are the effects of fire? See basically இந்த மாதிரி ஃபயர் எல்லாம் வரும்போது நிறைய ஃபங்கை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து க்ரோ ஆரம்பிச்சிடும். அண்ட் பேசிக்கலி they are the indicators. லைக் இஃப் சப்போஸ் அந்த பர்டிகுலர் ஃபங்கை அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அந்த சாயில்ல இல்லை அந்த பிளான்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பர்ன்ட் ஏரியாஸ்ல, ஸோ அப்போ அதுதான் நமக்கு இண்டிகேஷன் ஆல்ரெடி ஃபயர் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ what are the effects of fire அப்படின்னா ஃபர்ஸ்ட் burning scar. ஸோ இந்த மாதிரி லைக் ஃபயர் வரும்போது பிளான்ட்ஸ்லாம் அந்த ஸ்கார் ஃபார்மேஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ there will be alteration in light, rainfall and also soil oda fertility maina வந்து அஃபெக்ட் பண்ணும். and what's pyrophilous fungi, அதாவது இந்த மாதிரி burnt areas அந்த scar formation இருக்குல்ல, ஸோ அங்க வந்து இந்த மாதிரி fungi எல்லாம் grow ஆகும். so what is that fungi? that is Pyronyma confluens. ஸோ அந்த burnt areasல it will be seen. ஸோ இதுதான் வந்து fire and அதோட effects. okay, next what is the Rytidome? so the Rytidome it can be a 2 marker இல்ல 3 mark. so first point அதை என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா what is that Rytidome? so அந்த outer bark இந்த ட்ரீஸ்ல, ஸோ பேசிக்கா அந்த பிக்சர்ல தெரியுது இல்லையா, ஸோ அந்த அவுட்டர் பார்க் போர்ஷன் அந்த திக் போர்ஷன் தெரியுது இல்லையா, ஸோ அதுதான். ஸோ எங்கிருந்து எங்க வரலாம், அந்த பார்க் போர்ஷன் தட் இஸ் இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் டு த பெரிடர்ம், அந்த லாஸ்ட் ஃபார்ம் ஆன பெரிடர்ம் வரலும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இந்த பார்க் போர்ஷன், we call it as Rytidome. ஓகே, ஸோ பேசிக்கலி இது எதுக்கு, இதோட ஃபங்க்ஷன் என்ன, இந்த பிளான்ஸை வந்து ஃபயர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அண்ட் ஆல்சோ ஒரு சில நேச்சுரல் கெலாமிட்டிஸ்ல இருந்துமே அந்த மிடில் போர்ஷன் வந்து பிளான்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி எது இந்த ரைட்டிடோம்ங்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பயங்கர ஹார்டா இருக்கும் அண்ட் இட் இஸ் வெரி மச் ஸ்ட்ராங். நெக்ஸ்ட், ஸோ அதுல என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆல்ரெடி 11th பாட்னில படிச்சிருந்தீங்கனாலே அதனுடைய பார்ட்ஸ் அதனுடைய காம்போசிஷன் எல்லாமே தெரியும். ஸோ பேசிக்கலி இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சுபரைஸ்ட், பெரிடர்ம் அண்ட் கார்டிகல் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூ. ஸோ இது வந்து நான் ரொம்ப டீப்பா போல டைம் ஆயிடும். ஸோ ஆல்ரெடி நீங்க 11th படிச்சதே தான். ஸோ இந்த பெரிடர்ம், ஃப்ளோயம் டிஷ்யூஸ் இதெல்லாம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அந்த ரைட்டிடோம்ல. ஸோ ரைட்டிடோம் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன மென்ஷனும் அது எங்கேருந்து எங்க எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அண்ட் வாட் இஸ் இட் ஃபங்க்ஷன், ஸோ அதோட காம்போசிஷன் என்ன, இந்த 3 பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு இடாஃபிக் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம இதுவரையும் பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன, கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். ஸோ அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், லைட் பார்த்தோம், டெம்பரேச்சர், wind, water
அண்ட் ஃபயர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இடாஃபிக். ஸோ இப்போ இடாஃபிக் ஃபேக்டர்ஸ்னா என்ன? பேசிக்கா சாயிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ சாயில் எப்படி ஃபார்ம் ஆச்சு? பேசிக்கலி சாயில் இஸ் எசென்ஷியல் ஃபார் த பிளான்ட் growth. இப்போ சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுச்சு? ஓகே, ஸோ there is a process called weathering. weathering process கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ biological weathering. biological weathering அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய ராக் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இஃப் சப்போஸ் இந்த மாதிரி ராக் இருக்கு அண்ட் இட் இஸ் நியர்பை ஒரு ட்ரீ. ஸோ ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா ஸோ இதோட லீவ்ஸ் எல்லாம் ஒரு சில டைம் இட் வில் பெனட்ரேட். ஸோ இந்த மாதிரி பெனட்ரேட் ஆகும்போது அதில் கிராக் ஃபார்ம் ஆகி it will be broken down into small stones. அந்த stones further it leads to the formation of soil. இது ஒரு process. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு சில பாக்டீரியா இல்ல லைக்கன்ஸ் எல்லாம் ஒரு சில chemical substances like secrete பண்ணும். அது மூலமா பெரிய rocks எல்லாம் it will be broken down and அது மூலமா soil form ஆகும். And இந்த process we call it as biological weathering. Okay, so what is the study of soil? Study of soil நம்ம என்ன சொல்லுவோம்? Pedology. So pedology னா என்ன? And pedogenesis அப்படிங்கிறது இந்த soil formation தான். So pedogenesis and the process we call it as biological weathering and the formation we call it as pedogenesis. So இதுதான் அந்த biological weathering process. So not only by this plant root ஒரு சில bacteria or even lichens. So இதெல்லாமே ஒரு சில chemicals secrete பண்ணும். So அந்த chemicals மூலமா rocks எல்லாம் it will be broken down. Okay, so next வந்துட்டு what are the different types of soil? Soil ரெண்டு டைப் இருக்கு, that is residual soil. So residual soil அப்படிங்கிறது இந்த மாதிரி அந்த biological weathering process மூலமா ஃபார்ம் ஆன soil we call it as residual soil. Transported soil அப்படின்னா so இந்த மாதிரி காத்தெல்லாம் அடிக்கும் போது soil ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். So இந்த காத்து என்னது, இந்த wind எல்லாம் என்னது, it is an agent. So agents மூலமா transform ஆச்சு அப்படின்னா we call it as transported soil. So இப்போ residual soil அப்படிங்கிறது formed by weathering. Whereas transported soil அப்படிங்கிறது with the help of agents it will be transported. Transported with the help of agents. Okay, so next, so what are the important edaphic factors? So இந்த factors வந்து நம்ம ஃபாஸ்டா பார்த்தலாம். So இது செப்பரேட்டா 5 மார்க்ல கூட வரலாம். So இந்த soil டோட்டலாவே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். லைக் நம்ம இதுவரை பார்த்த லைக் பார்ட்ஸ்ல வந்துட்டு soil வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். ஸோ இதை ஃபர்ஸ்ட் தரோவா படிச்சணும். ஸோ வாட் இஸ் soil moisture? ஸோ பிளான்ஸ்க்கு வந்துட்டு it will get moisture from the அதாவது it will get water from the rainfall. So plants get water இல்ல moisture from rainfall. Okay, then soil water. Soil water எங்க present இருக்கும்? அந்த capillary spacesல எல்லாம் present இருக்கும். Next, soil reactions. அப்ப reactionsனா என்னது? அந்த soil வந்துட்டு it can be alkaline இருக்கலாம், இல்ல பேசிக்கா இருக்கலாம், இல்ல வந்துட்டு நியூட்ரலா இருக்கலாம். That is acidic இல்ல basic or it can be neutral. So பேசிக்கா pH எவ்வளவு இருக்கணும்? நம்ம கல்டிவேஷன் பண்றோம் அப்படின்னா அந்த சாயிலோட pH எவ்வளவு இருக்கணும்? That is from 5.5 to 6.8. So pH வந்துட்டு should be from 5.5 to 6.8 வரலாம் இருக்கும். So இதுதான் வந்து நம்ம கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாயிலோட pH. நெக்ஸ்ட் சாயிலோட நியூட்ரியன்ஸ். See பேசிக்கா வந்து சாயிலோட fertility and productivity தான் இப்போ enhance the nutrients. அந்த ions இருக்கட்டும், அது எல்லாமே depends upon the soil fertility and the productivity. Soil fertility and productivity. Okay, then soil temperature பொறுத்து தான் வந்து plants நோடைய geographical location நம்ம determine பண்ண முடியும். So அந்த temperature அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அங்க ஒரு particular like type of plant வந்து வளரும். So soil temperature பொறுத்து தான் geographical distribution of plants நம்ம வந்து determine பண்ண முடியும். So which determines the So because geographical distribution அப்படின்னு சொல்றது like apple plantல இருக்கும். So அதெல்லாம் எங்க வளரும்? Cold countriesல. So basically depends upon the temperature. So depends on the determines the geographical
distribution of plants. Okay, then soil atmosphere na enna gases present ah irukum, carbon dioxide, oxygen எல்லாமே present ah இருக்கும் அந்த pore spaces la. So அந்த soil particles க்கு இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய அந்த space தான் we call it as pore spaces. அந்த pore spaces ல oxygen இருக்கலாம் and carbon dioxide இருக்கலாம் and அந்த capillary spaces இருக்கும், அந்த capillary spaces ல water எல்லாம் store ah இருக்கும். So அது மூலமா தான் plants will take up the water. Then organisms. So என்ன organisms soil ல present ah இருக்கும்? So bacteria, ஒரு சில protozoans, lichens, like higher organisms எடுத்துக்கிட்டோம்னா earthworm. So இதெல்லாம் வந்து it will be present in the soil. Okay, so இதுதான் பேசிக்கா edaphic factors which affects the vegetation. Okay, so next வந்துட்டு soil ஓட profile. So அந்த pictureல பார்த்தாலே தெரியும். So the first layer என்னது, that is top layerல we have O horizon. O அப்படிங்கிறது organic. அப்ப என்ன present ஆ இருக்கும்? Humus. So high amount of humus. So top layer அப்படிங்கறனால like அந்த ட்ரீஸ்ல இருந்து ஃபால் ஆகக்கூடிய அந்த freshly fallen leaves ஆ இருக்கட்டும், இல்ல வந்துட்டு flowers, fruits and dead organisms like plants இல்ல animals ரெண்டுமே and their excreta. So இது எல்லாமே வந்து to be present in the top layer. So which is rich in humus. அதுதான் it forms the O horizon. So basically இங்க என்னென்ன இருக்கும்? Freshly fallen leaves, fruits, flowers and dead organisms like plants and animals. So எல்லாமே அந்த டாப் லேயர்ல present ஆ இருக்கும். Okay, so next அதுக்கு அடுத்து இருக்க லேயர் A horizon. So A horizon, that is top soil layer. So அதுல என்னென்ன இருக்கும்? It has humus and minerals. So next layer பார்த்தோம் அப்படின்னா we have B horizon. B horizon subsoil. So இதுல வந்துட்டு it will be rich in minerals வந்து அதிக அளவுல இருக்கும், whereas humus வந்து கம்மியா இருக்கும். So இந்த லேயர்ல that is in the B horizon. So இந்த பிக்சர்ல இந்த லேயர். Okay, so next C horizon. First O horizon rich in like organic horizon, humus வந்து அதிகமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த லேயர்ல பார்க்கும்போது it has little amount of humus and ஒரு சில மினரல்ஸும் present ஆச்சு. And next layer B horizonல பார்த்தோம் அப்படின்னா மினரல்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. என்னென்ன மாதிரி மினரல்ஸ் இருக்கலாம்? அயன், சிலிக்கா, அலுமினியம், இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் பிரசன்டா இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த லேயர்ல சி ஹாரிசான்ல we have feathered rock fragments. ஸோ நிறைய ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் அந்த பிக்சர்ல தெரியுற மாதிரி நிறைய பெரிய பெரிய ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரசன்டா இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த லேயர் தான் இட் இஸ் R horizon. So it has a bedrock. So அதாவது ground water, underground water எல்லாம் இந்த rock particle அந்த rock layerக்கு மேல பிரசன்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு soil profile. Okay. Next வந்துட்டு different types of soil particles. So particle size வச்சுட்டு எப்படி classify பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போறோம். And based on that 4 types of soil இருக்கு. So first one வந்து we have clay soil. So clay soil ஓட composition என்ன? So that is 50% clay and 50% silt. So இதுதான் வந்துட்டு clay soil. And அதோட particle size which is less than 0.002 mm. Okay, next வந்து silt. Silty soil. Silty soilum அதோட composition என்ன? 90% silt தான் இருக்கும் and also 10% sand present ஆ இருக்கும். Next we have loamy soil. So loamy soil தான் வந்துட்டு basically அந்த garden soil, cultivationக்கு யூஸ் பண்ணக்கூடிய soil இந்த loamy soil தான். ஏன் வந்து அதை வந்து நம்ம cultivationக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட water retention property நல்லா இருக்கு, அதனால தான். And easier like excess water flow ஆயிடுது, அதோட retention property நல்லா இருக்கு, அதனால தான் we use loamy soil. அப்போ loamy soil ஓட composition என்ன? We have 70% sand and also 30% வந்துட்டு silt இல்ல வந்துட்டு clayல ரெண்டுமே வந்து இருக்கலாம். So இதுதான் வந்து loamy soil. And next last one sandy soil. So sandy soil அதுல 85% sand இருக்கு and 15% clay. So இதுதான் வந்துட்டு different types of soil particles. Okay, so இது வந்து 1 markல maybe வந்து அந்த particle size கேட்கலாம் and which is the best suited soil கேட்கலாம் cultivationக்கு. So எந்த soil? Loamy soil. So 1 markல வரலாம். Okay, then topographic factors. அப்ப topographic factors na enadhu? That is basically the surface features. Earth nude surface features பத்தி படிக்கிறது தான் we call it as topography. So basically அதை base பண்ணி நம்ம வந்து we classified into latitude and altitude, direction of mountain and steepness of mountain. So direction and steepness நம்ம ஒன்னாவே டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி latitude and altitude na என்ன? So latitude அப்படிங்கிறது is distance from the equator. So equator கிட்ட temperature எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அங்க ஒரு சில plants தான் இருக்கும். And poles கிட்ட போக போக என்ன ஆகும்? Temperature கம்மியாக ஆரம்பிச்சிடும். So இதுதான் வந்துட்டு latitude. And altitude அப்படிங்கிறது is basically height above the sea level.
அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கணும். சி windward side and the leeward side. ஸோ பேசிக்கா வந்து அந்த windward side வெஜிடேஷன் எங்க அதிகமா இருக்கு, ஸோ மழை நல்லா பெய்யுது அண்ட் லைக் இட் இஸ் நியர் த ஓஷன் அப்படின்னா அந்த சைடு எப்படி இருக்கும், வாட்டரும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா இருக்கு அண்ட் சாயிலுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கும், அதோட ட்ரைனேஜும் நல்லா இருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸா என்ன பிளான்ஸ்லாம் வந்து அங்கதான் அதிகமா வளரும். இன்னொரு சைடு இட் இஸ் there is no vegetation. ஸோ that is poor and vegetation. அதாவது வாட்டரும் இல்லை அண்ட் there is அந்த சாயிலுக்கும் அந்த பிளான்ஸ் அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் இல்லை. ஸோ அதனால அதர் சைட்ல there will be no vegetation. So basically latitude and altitude எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it depends upon the, so first latitude அப்படிங்கிறது it is the distance from equator, whereas altitude அப்படிங்கிறது it is height above the sea level. ஓகே, ஸோ டைரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின்ல windward side, leeward side. ஸோ windward sideல தான் அதிகமா வெஜிடேஷன் இருக்கும் அண்ட் பேசிக்கலி ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டெயினும் அதை வச்சுதான் சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாண்ட் ஆர்கானிசம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே வந்துட்டு அந்தந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி. ஸோ நார்த் சர்ஃபேஸ்ல ஒரு சில பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிரசென்டா இருக்கும் அண்ட் சவுத் சர்ஃபேஸ்ல ஒரு சில பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிரசென்டா இருக்கும். ஸோ பேசிக்கலி இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் தான் வெஜிடேஷன். ஸோ அதாவது டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ்னா இதுதான், என்னென்ன ஃபேக்டர்ஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணி எப்படி ஆர்கானிசம்ஸ் பிரசென்டா இருக்கு. ஸோ இதுதான் வந்து டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னா என்ன, பயோட்டிக் அப்படின்னாலே லிவிங். ஸோ த இன்டராக்ஷன்ஸ் அமாங் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் லைக் பேசிக்கலி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த இன்டராக்ஷன். ஸோ அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் வி கால் அஸ் biotic factors. Okay, so what are the biotic factors? So the biotic factors la interactions da paaka porom. So அந்த interaction வந்துட்டு பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம். அப்ப பாசிட்டிவ் இன்டராக்ஷனா என்ன, so ரெண்டு ஆர்கானிசம் இன்டராக்ட் பண்ணுது அண்ட் இந்த இன்டராக்ஷன்ல both are benefited. இல்ல ஒரு ஆர்கானிசம் மட்டும் பெனிஃபிட்டா இருக்கும் பட் அதனால இன்னொரு ஆர்கானிசம்ஸ்க்கு அதாவது ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை அப்படின்னா வி கால் இட் அஸ் பாசிட்டிவ் இன்டராக்ஷன். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆர்கானிசம் இன்டராக்ட் பண்ணுது ஸோ ரெண்டுமே வந்து இட் இஸ் பெனிஃபிட்டட் அப்படின்னா வி கால் இட் அஸ் பாசிட்டிவ் இன்டராக்ஷன். ஸோ இந்த பாசிட்டிவ் இன்டராக்ஷனை வச்சுட்டு நம்ம வந்து இதையுமே ரெண்டா கிளாஸிஃபை பண்ண போறோம். தட் இஸ் மியூச்சுவலிசம் அண்ட் கமென்சாலிசம். Mutualism and we have commensalism. So first mutualism. So mutualism அப்படிங்கிறது mutual. So both the organisms are benefited. So ரெண்டு organisms they interact and both are benefited அப்படின்னா we call it as mutualism. So அதுக்கு எக்ஸாம்பிள் ரைசோபியம். So ரைசோபியம் அப்படிங்கிறது என்ன, it is a bacterium. So எங்க present இருக்கும் அப்படின்னா it is present in the roots of leguminous plants. So what are the leguminous plants? அதாவது இந்த bean varieties எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து leguminous plants. So அதோட ரூட்ஸ்ல வந்து it forms the nodules. இந்த பாக்டீரியம் என்ன பண்ணுது அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை நைட்ரேட்டா பிளான்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இன்டர்ன் பிளான்ட் என்ன பண்ணுது, இந்த மாதிரி பாக்டீரியம்க்கு it provides the food and shelter. So both are in mutual relation. So அதனால தான் we call it as mutualism. So இந்த பிக்சர்ல கொடுத்திருக்கிறது அந்த nodules. So root hair அந்த பாக்டீரியா எப்படி present இருக்கு. So rhizobium fixes atmospheric nitrogen into nitrate. It will convert atmospheric nitrogen to nitrate. So in turn வந்துட்டு plant என்ன பண்ணுது, it is providing food and shelter. to the bacterium. So இதுதான் வந்துட்டு we call it as mutualism. So இது வந்து ரைசோபியம் ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லைக்கன். ஸோ லைக்கன் வந்து இட் இஸ் அ மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்ல வரலாம். ஸோ லைக்கன் அப்படிங்கிறது ஆல்கே அண்ட் ஃபங்கஸ். ஸோ லாஃப் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லாஃப் பிகாஸ் கன்ஃபியூஸ் ஆகலாம், மைக்ரோரைசாவும் இருக்கு லைக்கனும் இருக்கும். ஸோ லைக்கன் வந்து ஆல்கே அண்ட் ஃபங்கை. நெக்ஸ்ட் மைக்ரோரைசா வந்துட்டு இட் இஸ் பிட்வீன் த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
roots of terrestrial plants and the fungal hyphae. So roots of terrestrial plants and the fungal hyphae. So like in first நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So mycorrhiza நம்ம ஈஸியா எழுதிடலாம். So இதெல்லாம் 1 mark and already இதெல்லாம் நீங்க 11th படிச்சிருப்பீங்க. So next வந்துட்டு commensalism. So mutualismனா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ commensalismனா என்ன? ரெண்டு ஆர்கானிசம் இன்டராக்ட் பண்ணுது. இதுல ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆயிடுச்சு, பட் இதனால அந்த இன்னொரு ஆர்கானிசம்க்கு it is not harmed. So அதனால we call it as commensalism. So commensalism அப்படிங்கிறது என்ன? Two organisms interact. ரெண்டு ஆர்கானிசம் இன்டராக்ட் பண்ணுது. இதுல ஒரு ஆர்கானிசம் இஸ் benefited, whereas the other organism is neither benefited nor harmed. Other organism is like அதுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது. neither benefited nor harmed. So அதுதான் we call it as commensalism. So example epiphytes. See epiphytes அப்படிங்கிறது இந்த plants என்ன பண்ணும் அப்படின்னா it will grow on a higher plants. So higher plantsல வந்து it will take only shelter, அதாவது ஒரு சப்போர்ட் மாதிரி தான். ஆனா இந்த epiphytes என்ன பண்ணும், it will prepare its own food. Like atmosphereல இருந்து water and nutrition எல்லாம் எடுத்துட்டு by photosynthesis it will prepare its own food. Only for shelter அது வந்து இன்னொரு higher plants மேல டிபெண்ட் ஆகி இருக்கும். So இதுதான் we call it as commensalism. So எப்படி வந்து அது டிபெண்ட் பண்ணுது? So main feature என்ன அப்படின்னா there is some special tissue and root present இருக்கு. அது என்ன நம்ம பார்ப்போம். So epiphytes, it grows on other plant only for support, அதாவது ஷெல்டர்க்காக மட்டும்தான். So it will absorb water and nutrition from atmosphere. So atmosphere and the water and nutrition எடுத்துட்டு through photosynthesis it will prepare its own food. So prepares its own food by photosynthesis. Okay, so இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட் இருக்கு, that is the hygroscopic roots. என்ன roots? These are the hygroscopic roots. So இந்த rootsல வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ பிரசன்ட் இருக்கு, that is called velamen. So இந்த velamen it helps in absorption. So velamen அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த எபிஃபைட்ஸோட மெயின் ஃபீச்சர். ஸோ ஷெல்டர் மட்டும்தான் அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து commensalism. ஸோ இதனால வந்து அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு இட் இஸ் நாட் ஹார்ம்ட், அதுக்கு லைக் எந்த யூஸும் இல்லை அண்ட் இட் இஸ் நாட் ஹார்ம்ட் ஆல்சோ. அதனால தான் we call it as commensalism. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஸோ நம்ம இதுவரையும் பார்த்தது பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், மியூச்சுவலிசம் அண்ட் commensalism. வாட் இஸ் நெகட்டிவ் இன்டராக்ஷன்ஸ்? ஸோ நெகட்டிவ் இன்டராக்ஷன்ஸ்ல 4 சப் ஹெட்டிங்ஸ் இருக்கு, that is predation, parasitism, competition and commensalism. Okay, so இப்போ இதுல என்ன அப்படின்னா நெகட்டிவ் இன்டராக்ஷனா ரெண்டு ஆர்கானிசம் இன்டராக்ட் பண்ணும்போது ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட்டா இருக்கும், வேற இன்னொரு ஆர்கானிசம் இட் இஸ் ஹார்ம்டு. ஸோ அதை தான் we call it as நெகட்டிவ் இன்டராக்ஷன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு predation. ஸோ இப்போ predation அப்படிங்கிறதுல ரெண்டு ஆர்கானிசம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு ஆர்கானிசம் என்ன பண்ணுது, இட் இஸ் கில்லிங் த அதர் ஆர்கானிசம். ஸோ ஒன்னு வந்து பெனிஃபிட் ஆயிடுச்சு, வேற த அதர் ஆர்கானிசம் இஸ் ஹார்ம்ட். ஸோ which is benefited, which is killed அப்படிங்கிறது, which kills அப்படிங்கிறது it is predator. ஸோ ரெண்டு ஆர்கானிசம் இன்டராக்ட் பண்ணுது. ஸோ ஒரு ஆர்கானிசம் kills the other. ஓகே, ஸோ இப்போ predator என்னது, the organism which kills, whereas prey அப்படிங்கிறது எந்த organism which was killed அப்படிங்கிறது we call it as prey. ஸோ எக்ஸாம்பிள் அந்த பிக்சர்ல பாருங்க, that is a Venus flytrap அந்த plant. ஸோ பிக்சர் பிளான்ல என்னது, it is the predator, whereas அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் it becomes the prey. ஸோ பிகாஸ் லைக் அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் அதை இன்வெல்வ் பண்ணும்போது it will be a source of nitrogen. ஸோ அந்த பிளான்ட்க்கு தேவையான நைட்ரஜன் சோர்ஸ் அதுல இருந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் Venus flytrap. நெக்ஸ்ட் வந்து parasitism. ஸோ parasitismஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆர்கானிசம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கா. ஸோ வந்து ஒரு ஸ்மாலர் பார்ட்னர் அண்ட் லார்ஜர் பார்ட்னர் அப்படி இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம அதை இன்னும் ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். அதாவது ஒரு சில பாராசைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா அந்த ஹோஸ்ட் பிளான் மேலேயே டிபெண்டா இருக்கும், லைக் என்டையர் நியூட்ரிஷனுமே. ஸோ அதை தான் we call it as ஹோலோ பாராசைட்ஸ் இல்ல டோட்டல் பாராசைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலா எல்லா சப்போர்ட்டுமே இட் இஸ் ஃப்ரம் த ஹோஸ்ட் பிளான். ஸோ எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோ, இட் வில் பி
லைக் க்ரோன் ஆன் த லைக் அகேஷியா பிளான்ட் மேலலாம் க்ரோ ஆகும். ஈவன் இந்த பிளான்ட்க்கு தேவையான அந்த ஃபிளவர் இன்டியூசிங் ஹார்மோன் கூட அது ஹோஸ்ட் பிளான்ட்ல இருந்து தான் வருது. ஸோ அதனால வி கால் இட் அஸ் ஹோலோ பாரசைட்ஸ் இல்ல டோட்டல் பாரசைட்ஸ். அண்ட் இந்த கஸ்கிட்டோ வந்து இட் இஸ் அ டோட்டல் ஸ்டெம் பாரசைட். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ ஹெமி பாரசைட்ஸ்னா என்னது? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த பிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் டேக் ஒன்லி வாட்டர் அண்ட் லைக் நியூட்ரிஷன் மட்டும் ஹோஸ்ட் பிளான்ட்ல எடுத்துட்டு இட் வில் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். அதுதான் வி கால் இட் அஸ் ஹெமி பாரசைட்ஸ் இல்ல பார்ஷியல் பாரசைட்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? விஸ்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெடேஷன்னா டோட்டலா லைக் ஒரு ஆர்கானிசம் ப்ரே விச் இஸ் கில், பாரசைட்டிசம் இஸ் பெனிஃபிட்டட். இங்கேயும் அதே மாதிரி தான், ஆல்மோஸ்ட் ஒரு ஆர்கானிசம் இஸ் ஹேவிங் பெனிஃபிட் ஆன் த அதர் ஒன். நெக்ஸ்ட் வந்துட்டு we have competition. ஸோ காம்படிஷன் பேசிக்கா என்ன அப்படின்னா ஒரு பேட் காம்படிஷன் தான் சொல்லுவோம். ரெண்டு ஆர்கானிசம் இன்டராக்ட் பண்ணுது பட் ஃபைனலி போத் ஆர் ஹார்ம்ட். அதுதான் we call it as காம்படிஷன். ஸோ அந்த காம்படிஷன் நம்ம ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். தட் இஸ் இன்டர்ஸ்பெசிபிக் அண்ட் intraspecific. So intraspecific competition அப்படினா என்ன? Intra அப்படினா between the same species. So intraspecific competition என்னது? It's a competition between same species. So இப்ப same species குள்ள என்ன மாதிரி competition வரலாம்? Same species அப்படினா like அவங்க ஃபுட்டா இருக்கட்டும், like even the pollination, shelter எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். So there'll be competition for food, shelter and even pollination ஒரே மாதிரி தான் இருக்கும். So எல்லாத்துக்குமே there will be a competition. Okay, so next interspecific அப்படினா between the different species. Okay, so இப்போ different species குள்ள என்ன மாதிரி competition? So basically like forest எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா forestல like பெரிய பெரிய trees இருக்கும், சின்ன சின்ன treesம் present இருக்கும். So அங்க என்ன competition வரலாம்? sunlightக்கு, waterக்கு, nutritionக்கு. So இது மாதிரி competition இருக்கும். So example in forestல there will be small plants and large trees. Like small plants la nariya like shrubs, herbs. So they will fight for competition for sunlight, water, nutrition. எல்லாத்துக்குமே there will be a competition. Next amensalism. So amensalism na enna? So amensalism basically என்னன்னா ரெண்டு ஆர்கானிசம் இன்டராக்ட் பண்ணும்போது ஒரு ஆர்கானிசம் இஸ் இன்ஹிபிட்டிங் த அதர் ஆர்கானிசம். ஸோ இது எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும். ஸோ எக்ஸாம்பிள் பெனிசிலியம். ஸோ பெனிசிலியம் நொட்டாட்டம். ஸோ இட் இஸ் அ ஃபங்கை. இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? we get the antibiotics like penicillin அப்படிங்கிற antibiotic நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த antibiotics யூஸ்வலாக நம்ம antibiotics எதுக்கு எடுத்துப்போம்? ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வைரல் இன்ஃபெக்ஷனோ இந்த மாதிரி ஏதோ இன்ஃபெக்ஷன் டைம்ல எடுத்துக்கும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஃபுட் பாய்சனிங்காக இருக்கட்டும், ஒரு சில ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி நிறைய டிசீஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம என்ன எடுப்போம்? ஆன்டிபயோட்டிக்ஸ். அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வேற ஆர்கானிசம்ல இருந்து வந்தது. ஸோ இதுதான் அந்த கான்செப்டே. ஸோ வேற ஒரு ஆர்கானிசம் ஸ்பெசிஃபிக்கா இந்த பெனிசிலியம்ல இருந்து எடுத்த penicillin, it is inhibiting the other organism, but அதனால this organism is not benefited. So இதுக்கு வந்ததுக்கான யூஸும் கிடையாது. It is neither benefited nor harmed. அதுதான் we call it as amensalism. So amensalism க்கு example penicillium. We get the penicillin, so which is an antibiotic. So antibiotics which is used to kill the bacteria or virus. Antibiotics so used to treat staphylococcus infections. Okay, so and it is also known as antibiosis. Okay, so it will produce like ஒரு சில chemical substances எல்லாம் produce பண்ணி it will kill the other organisms. இதுதான் வந்து amensalism. Okay, so இதுதான் நம்ம இதுவரையும் பார்த்த different interactions, அதோட combination, effects and examples. இந்த டேபிள் வந்து நம்ம ஆல்ரெடி புக்ல இருக்கு, நம்ம இதை வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது இன்டர்ஸ்பெசிபிக் இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கோ எவல்யூஷனரி டைனமிக்ஸ். ஸோ வாட் இஸ் இட்? ஸோ இந்த மூணு ஃபேக்டரி நம்ம ஃபாஸ்ட்டாக படிச்சலாம். அண்ட் இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். செப்பரேட்டாக கூட இட் கேன் பி ஆஸ்ட் இன் 2 மார்க் இல்லை 3 மார்க்ல வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மிமிக்ரி? ஓகே, ஸோ மிமிக்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சில ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் சேஞ்ச் இட்ஸ் அப்பியரன்ஸ், ஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணும். எதுக்காக அப்படின்னா மெயினாக அதனுடைய சர்வைவல்காக
அண்ட் ஆல்சோ அதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா யூஸ் பண்ணும். லைக் ஈவன் பிளான்ஸும் சரி அனிமல்ஸும் சரி. ஸோ ஆர்கானிசம்ஸ் change their appearance இல்ல form. ஸோ எதுக்காக அப்படின்னா பேசிக்கலி as a defense mechanism, defense mechanism காக, that is for its survival. So அதான் we call it as mimicry. So example என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்ரைஸ். ஆஃப்ரைஸ் அப்படிங்கிறது இஸ் an orchid plant. ஸோ அந்த ஆர்கிட் பிளான்ட் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் பேசிக்கலி அந்த ஃபீமேல், அதாவது அந்த ஃப்ளவர்ஸ் வந்து இட் வில் லுக் லைக் அ ஃபீமேல் இன்செக்ட் மாதிரி தெரியும். ஸோ இட் வில் அட்ராக்ட் த மேல் இன்செக்ட்ஸ் ஃபார் பாலினேஷன்ஸ். இதுதான் வந்துட்டு மிமிக்ரி. ஸோ இதுல வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் லுக் லைக் female insects and it எதுக்காக to attract the male insects for pollination. so இதுதான் வந்து mimicry. so okay, so next factor என்ன அப்படின்னா myrmecophily. so myrmecophily நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. so same points தான் and will be அதாவது டேக் ஷெல்டர் ஆன் த அகேஷியா பிளான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கோ எவல்யூஷன். ஸோ கோ எவல்யூஷன் நம்ம ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ரெண்டு ஆர்கானிசம் இன்டராக்ட் பண்ணும்போது லைக் அது ஜென்ரேஷனுக்கு கண்டினியூ ஆகும்போது there will be changes in the genetic and the morphological characters. ஸோ எக்ஸாம்பிள் அந்த பேர்ட்ஸ்னுடைய பீக் ஷேப் அண்ட் ஆல்சோ ஃப்ளவர்ஸ்னுடைய ஷேப் அண்ட் சைஸ். இதுதான் வந்துட்டு கோ எவல்யூஷன். ஓகே, so next வந்துட்டு ecological adaptation. so what are the ecological adaptations? so பேசிக்கா வந்து adaptations அப்படின்னா ஒரு பிளான்ட்டும் அந்த டெம்பரேச்சர் அந்த என்விரான்மெண்ட் அந்த மாதிரி அடாப்ட் ஆயிருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கோம். ஸோ அதுல வந்து ஆல்மோஸ்ட் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹைட்ரோஃபைட்ஸ். அப்போ ஹைட்ரோ அப்படின்னா என்ன? தட் இஸ் வாட்டர். So plants which are growing in a water and the water environment இருக்கக்கூடிய plants தான் we call it as hydrophytes. and இந்த hydrophytes almost நம்ம 5 classify பண்ணிருக்கோம். so அதுல first one என்ன அப்படின்னா free floating hydrophytes. and இந்த hydrophytes example like கொஞ்சம் remember பண்ற கஷ்டமா இருக்கும் and diagrams நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அதுல இருந்தே எழுதிடலாம். so first one என்ன? free floating. so அப்ப first அதுக்கான example என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐகார்னியா and pistia. so pista அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. so it is a free floating அப்படின்னா pistia. so இது வந்து எங்கெங்க கான்டாக்ட்ல இருக்கு? so first it is in contact with the airலயும் கான்டாக்ட் இருக்கு, வாட்டர்லயும் கான்டாக்ட் இருக்கு. so அதுதான் இந்த மாதிரி ஹைட்ரோஃபைட்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ அந்த பிளான்ட் எந்தெந்த சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இருக்கு? ஸோ பேசிக்கலி ஏர் இருக்கு, வாட்டர் அண்ட் த சாயில். அண்ட் இந்த பிளான்ட் வந்து இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் த ஃப்ரீ ஃப்ளோட்டிங், இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் ஏர் அண்ட் வாட்டர். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன? ஐகார்னியா, பிஸ்டியா அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வால்ஃபியா. அதோட லீஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இட் இஸ் வெரி மச் பிக். ஸோ அந்த பிக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இதனுடைய anatomical features, morphological features எல்லாமே நம்ம எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரூட்டட் ஃப்ளோட்டிங். ஸோ ரூட்டட் ஃப்ளோட்டிங்க்கு எக்ஸாம்பிள் என்ன? ஸோ அது வந்து அந்த லோட்டஸ் பிளான்ட் அண்ட் லில்லி. ஸோ இதெல்லாம் அந்த வாட்டர் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ வாட்டர் லில்லி அண்ட் தி லோட்டஸ் லைக் நிம்ஃபியா அண்ட் தி நிலம்போ. ஸோ எக்ஸாம்பிள் நிம்ஃபியா அண்ட் நிலம்போ. ஸோ அதாவது லோட்டஸ் அண்ட் வாட்டர் லில்லியோட பொட்டானிக்கல் நேம்ஸ், அதாவது பயாலஜிக்கல் நேம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பிளான்ஸ்லாம் எங்கெங்க கான்டாக்ட்ல இருக்கு? ஸோ இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் ஏர்லயும் கான்டாக்ட் இருக்கு, வாட்டர்லயும் இருக்கு அண்ட் ஆல்சோ இந்த சாயில். அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் இந்த சாயில் போர்ஷன், அந்த மட் போர்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்? ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அண்ட் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சப்மர்ஜ். அப்போ சப்மர்ஜ் அப்படின்னா டோட்டலா இட் இஸ் இன் த வாட்டர். ஸோ வாட்டர்ல மட்டும் தான் கான்டாக்ட்ல இருக்கு. அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா செரட்டோஃபைலம். ஸோ செரட்டோஃபைலம் எக்ஸாம்பிள் ஃபார் submerged floating hydrophytes. and இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா யூட்ரிகுலேரியா. ஸோ யூட்ரிகுலேரியா ஞாபகம் வச்சுக்கலாம். submerged, so u and utricularia. so utricularia example for submerged hydrophytes. next வந்து we have rooted submerged. so rooted submerged almost submerged மாதிரி தான், பட் அதோட ரூட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? it is in contact with the soil. so அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? Vallisneria and Hydrilla. so already இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. so Vallisneria, Hydrilla இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் rooted submerged
submerged hydrophytes. So next வந்துட்டு we have amphibious. So amphibious இல்ல rooted emergent hydrophytes. Rooted emergent hydrophytes. Okay. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சாஜிட்டேரியா அண்ட் ரனன்குலஸ். ஸோ ரனன்குலஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இந்த பிளான்ட் வந்துட்டு அக்வாட்டிக் ஹேபிட்டட்ஸ்லயும் இருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா சாஜிட்டேரியா அண்ட் ரனன்குலன்ஸ். ஓகே, ஸோ what are the morphological adaptations? ஸோ இது வரலும் அதோட கிளாசிஃபிகேஷன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் அதோட மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன் பார்ப்போம். ஸோ ரூட், ஸ்டெம் அண்ட் த லீவ்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பிளான்ட்ல எப்படி மாடிஃபையா இருக்கு. ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ரூட் எடுத்துட்டோம்னா வால்ஃபே. ஸோ வால்ஃபே அதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம். தட் இஸ் இந்த first one free floating la paathom. So adukku roots are absent and it is poorly developed in hydrilla and well developed in ranunculus. Ranunculus enadha last nama paathathu, that is amphibious variety la paathom. So next vandu stem portion paathom appadina we have free floating eppadi irundhuchu. Basically it is thick, short and stoloniferous. Stoloniferous appadina stolons like runners madri present ah irukum and the stem like. So basically இந்த மாதிரி runners present ஆயிருக்கும். Okay, so next வந்துட்டு rooted floating ல stem modification, there is a rhizome and also submerged ல stem எப்படி இருக்கு, it is long, slender and spongy. So next leaves. Leaves பார்த்தோம் அப்படின்னா vallisneria. So vallisneria இதுல எக்ஸாம்பிளா பார்த்தோம், that is in the rooted submerged. So vallisneria plant ஓட leaf எப்படி இருக்கு, it is like a ribbon shaped. So அதுதான் ribbon shaped and ceratophyllum ல it is submerged one. So finely dissected leaves இருக்கு. and ranunculus ல heterophyly. அதாவது heterophyly அப்படிங்கிறது அந்த environment அந்த மாதிரி ஒரு particular plantல different leaf forms இருக்கும். So அதுதான் heterophyly. Next அதோட anatomical modification adaptation. So anatomical adaptationsல first அந்த diagram தான் முக்கியம். So the diagram பாருங்க. first என்ன cuticle. So cuticle வந்து it is either completely absent இல்ல வந்து ஒரு thin layer of cuticle present ஆ இருக்கும். and next வந்து epidermisம் எப்படி இருக்கு, ஒரு single layer தான் இருக்கு. and cortex well developed with parenchyma. So parenchyma ஓட function என்ன, it helps in the gaseous exchange. next physiological adaptation. So physiological adaptation la paathom appadina indha madri hydrophytes they can withstand the anaerobic conditions. அதாவது oxygen illa அப்படினாலும் they can withstand because these are hydrophytes. next வந்து they have a special aerating organs like parenchyma மாதிரி நிறைய organs எல்லாம் வந்து இந்த மாதிரி plants ல present ஆ இருக்கு. so இதுதான் வந்து adaptations of hydrophytes. so hydrophytes முடிஞ்சிச்சு. so first hydrophytes na என்னன்னு பார்த்தோம் and அதோட classification along with the adaptations. So first வந்து இந்த diagrams நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். so பேசிக்கா ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷனும் லைக் ஒரு லைக் தனித்தனியா இல்ல டேபிள் ஃபார்ம்ல நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து எல்லா கிளாசிஃபிகேஷன் லைக் ஹைட்ரோஃபைட்ஸ், ஜெரோஃபைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் மாதிரி போட்டு ஒவ்வொரு பர்டிகுலர் லைக் அடாப்டேஷன்ஸ் எல்லாமே இதோட அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன்ஸ், மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் படிக்க. ஸோ 5 marks மேபி இதுல இருந்து கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெரோஃபைட்ஸ். ஸோ ஜெரோஃபைட்ஸ்னா என்னது, ஜெரிக் அதாவது ட்ரை கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் which grow in dry habitats தான் we call it as xerophytes. okay, அதாவது xeric conditions னு சொல்லுவோம். so what is physical dryness and physiological dryness? so physical dryness அப்படின்னா rainfall ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால soilக்கு water content இல்ல. whereas physiological dryness அப்படின்னா water content இருக்கு பட் பிளான்ட்ஸ்னால எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த capillary spaces இருக்கட்டும் அதோட salt content அதிகமா இருக்கு. அதாவது basically plants which grow in high salt content, அதான் we call it as physiological dryness. அதனால பிளான்ட்ஸ்னால என்ன பண்ண முடியல, வாட்டரை அப்டேக் பண்ண முடியல பிகாஸ் சாயில்ல சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கு. சோ அதனால வரக்கூடிய ட்ரைனஸ் தான் we call this physiological dryness. okay, so based on இந்த மாதிரி like xeric conditions பொறுத்து dry habitat பொறுத்து நம்ம plants classify பண்ணிப்போம். that is ephemerals, succulents and non succulents. so ephemerals அப்படிங்கிறது basically these are dwarfed, evaders இல்ல escapers. because இந்த ephemerals ஓட லைஃப் ஸ்பான், டோட்டல் லைஃப் ஸ்பானே ரொம்ப கம்மியா தான் இருக்கும், லைக் few weeks தான் இருக்கும். so அதனால we call it as dwarfed, escapers இல்ல வந்து evaders அப்படின்னு சொல்லுவோம். so next வந்து succulents. so succulents அப்படின்னா these are dwarfed enduring plants. so
இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆலோவேரா, ஒப்பன்ஷியா, அதாவது கேக்டஸ் வெரைட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து these are the succulent plants, அதாவது ட்ரை கண்டிஷன்ஸ், லைக் எப்போ வாட்டர் கிடைக்குமோ அப்போ வந்து it will absorb and it will store, and dry seasonல it will use it. Next நான் சக்யூலன்ஸ் அப்படின்னா these are the true xerophytes. So நான் சக்யூலன்ட் தான் true xerophytes. So these are dwarfed, and இதுக்கான எக்ஸாம்பிள், so basically நான் சக்யூலன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நீரியம் பிளான்ட். Okay, so ephemerals, succulents and non-succulents. So either true xerophytes, either non-succulents. இது வந்து 1 markல வரலாம். Okay, so next வந்து இதோட morphological adaptations என்னென்ன. So basically இந்த மாதிரி plants xerophytesக்கு root தான் well developed இருக்கணும், because water absorption காக. So root எப்படி இருக்கு, it is well developed, and stem வந்துட்டு already நம்ம இந்த modification first day பார்த்துட்டோம். phyllodeனா என்ன and cladodeனா என்ன. அப்போ phylloklade அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? So phyllokladeக்கு எக்ஸாம்பிள் opentia. So அதாவது like எல்லா internodesமே என்ன ஆயிரும், it will be transformed into a leaf like structure. So அதாவது we call it as phylloklade. And basically leaves எப்படி இருக்கும் அப்படின்னா, so இந்த மாதிரி xerophytic plantsல பேசிக்கா இந்த opentiaல பார்த்தோம் அப்படின்னா leaves வந்து they are modified into spines are modified. எதுக்காக அப்படின்னா மெயினா டிரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக, அண்ட் ஆல்சோ asparagus it is reduced into scales, and leaves basically it will be leathery and shiny to reflect the sunlight. Okay, so next இதோட anatomical adaptation. So anatomical adaptations of xerophytes எப்படி இருக்கு, epidermis எப்படி இருக்குன்னு பார்க்கணும். it is multi layer. So எதுக்காக இந்த multi layer, and it will have a thick cuticle. So in the plants la usually cuticle thick இருக்கும், and it has a multi-layered epidermis. அதாவது transpiration, water transpiration prevent பண்றதுக்காக usually xerophytesல thick cuticle present இருக்கும். And next வந்துட்டு sunken stomata. So sunken stomata னா என்னது, stomata usually வந்து it will be present in the epidermis, but அது வந்து சுருங்கி like hidden அப்படின்னா we call it sunken stomata. Surface layers இல்லாம it will be in a like ஒரு சின்ன layer of epidermisல present இருக்கும், அதுதான் we call it sunken stomata. and எந்த epidermisல present ஆயிருக்கு, இந்த lower epidermisல. and next வந்து scotoactive. Scotoactive அப்படின்னா என்ன, so இந்த மாதிரி stomata it will be open in the night time and closes in the daytime. So open in night and it closes in day. So அதுதான் we call it as scotoactive type of stomata. So எங்க இந்த மாதிரி stomata present ஆயிருக்கு, இந்த xerophytic plants. So இது எல்லாமே 1 marksல வரலாம். Then physiological adaptation. So basically வந்து transpiration prevent பண்றது தான் இந்த group of plants ஓட ஒரு main adaptation இருக்கும், and also short life cycle. So ephemerals பார்த்தோம், so the lifespan ரொம்ப கம்மி. Next வந்துட்டு mesophytes. So mesophytes க்கு example வந்து hibiscus. So already hibiscus plants நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, so அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். So it is a mesophyte. It can grow in a normal moderate condition. Okay, so physiological adaptation la main feature in the plant la paatham appadina temporary wilting. So what is temporary wilting? So adavadhu plants nala like plants la absorb pannirka water vida transpiration moolama like water which is lost through transpiration வந்து அதிகமா இருக்கும், அதுதான் we call it as temporary wilting, and it is seen in the mesophytic plants. So temporary wilting அப்படினா என்னது, water lost through transpiration, water which is lost through transpiration is more than the water absorbed by the plants. Okay, so this is the main feature of the mesophytes. Okay, what are the morphological adaptations? So in the plants morphological adaptations எப்படி இருக்கும், so இது எல்லாமே வந்து நார்மலா இருக்கும். So rootsலயும் பார்த்தோம் அப்படின்னா root caps and root hairs present இருக்கு. Stems are highly branched. So hibiscus plant பார்த்திருக்கோம் இல்லையா, so roots in the like stem எல்லாம் எப்படி இருக்கு, it is highly branched, and also leaves வந்துட்டு and it large and with different shapes. And what are the anatomical conditions, adaptations அப்படின்னா cuticle வந்து it is moderately developed and epidermis well developed இருக்கு. Mesophyll வந்து it is differentiated into palisade parenchyma and the spongy parenchyma. Okay, next வந்து epiphytes. Mesophytesல வந்துட்டு ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் and ரொம்ப ஈஸி like moderate conditionsல இருக்கக்கூடிய plants and adaptations எல்லாமே வந்து நார்மலான adaptation. Next வந்து epiphytes. நம்ம ஆல்ரெடி epiphytes எதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம்,
இந்த மியூச்சுவலிசம்ல பார்த்தோம். ஸோ அதே ஃபேக்டர்ஸ் தான். ஸோ எபிஃபைட்ஸ் அப்படின்னாலே these plants which grow on the other plants. which grow on other plants and basically எதுக்கு டிபெண்ட் ஆயிருக்கும்? only for the shelter. and through photosynthesis அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே, ஸோ அதோட மெயின் மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் என்ன? 2 types of roots இருக்கு, clinging roots and the aerial roots. ஸோ clinging roots மூலமா வந்து it will attach to the host plant. ஸோ attach to அதாவது அந்த ஹையர் பிளான்ஸோட. whereas aerial roots எதுக்கு? அதுதான் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் ரூட்ஸ்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது. ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் ரூட்ஸ்ல என்ன டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு? ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் ரூட்ஸ் இருக்கு. So it consists of velamen. So velamen மூலமா it will absorb atmosphere and the water and nutrition absorb பண்ணி it will prepare its own food. And next myrmecophily velamen is seen in the epiphyte. So myrmecophily அப்படினா என்னன்னு நம்ம already discuss பண்ணிருக்கோம். Okay, what are the anatomical adaptations of epiphytic plants? So epidermis எப்படி இருக்கு? It is multi-layered epidermis. And cuticulum எப்படி இருக்கு? It is very much thick and it has sunken stomata. So sunken stomata already நம்ம எதுல பார்த்தோம்? Xerophytes ல பார்த்தோம். and epiphytes ல sunken stomata is seen. and physiological adaptation ல main feature என்ன? the velamen tissue which helps in the absorption. அதாவது அந்த hygroscopic roots ல இந்த மாதிரி ஒரு special tissue present இருக்கும். and the diagramலயும் தெரியுது இல்லையா? so epidermis க்கு அடுத்து we have a velamen tissue present ஆயிருக்கு. so next வந்துட்டு halophytes. so halophytes அப்படின்னா என்னது? plants which grow in the salt content அதிகமா இருக்க இடத்துல வளரக்கூடிய plants தான் we call it as halophytic plants. so அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா Avicennia, Soneraceae and Rhizopora. so at least ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். so Avicennia ஞாபகம் வச்சுக்கலாம். so halophytes and halophytes ஓட மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா பேசிக்கா சால்ட் அதிகமா இருக்கனால ரூட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைப் ஆஃப் ரூட்ஸ், எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் பிரசன்ட் இருக்கும். லைக் ஸ்டில்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து we have a negatively geotrophic roots. so what is negatively geotrophism அப்படின்னா என்ன? so negatively geotrophic roots, that is, so அந்த roots தான் என்னது? we call it as nematophores. so அதாவது first geotrophism. okay, அதாவது கிராவிட்டியை பேஸ் பண்ணி சொல்லிருக்காங்க. so இந்த மாதிரி ரூட்ஸ் எல்லாமே which is growing against the gravity, அதனால தான் we call it as negatively geotrophic. பேசிக்கா நார்மலி ரூட்ஸ் என்ன பண்ணும்? it grow towards the gravity, but plants உடைய remaining parts like stem ஆ இருக்கட்டும், leaf ஆ இருக்கட்டும், flowers இது எல்லாமே it is growing against the gravity. so அதே மாதிரி தான் இங்க வந்து ஒரு different type of roots, that is negatively geotrophic. nematophores அப்படிங்கிற ரூட் வந்து present ஆயிருக்கு. so எதுக்காக அப்படின்னா it helps in the aeration. so it consists of nematodes அப்படிங்கிற or lentils present ஆயிருக்கும். so these all helps in the aeration. பேசிக்கா பிளான்ட்க்கு aerationக்கு ஹெல்ப் பண்றாங்க, வந்து breathingக்காக. and viviparous seed germination. so இப்போ vivipary அப்படின்னா என்னது? see பேசிக்கா ஃப்ரூட் இருக்கு which is attached to the plant. so இந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து it will start germinating. அந்த plant வந்து அந்த ஃப்ரூட் வந்து பிளான்ட்ல இருக்கும்போதே seed germination ஸ்டார்ட் ஆயிடுது. அதுதான் we call it as viviparous germination. okay, so what are the anatomical adaptations of halophytes? so அதோட epidermal cellsல பார்த்தோம் அப்படின்னா it consists of many oils and tannins எல்லாம் present ஆயிருக்கு. and like scleroid cells எல்லாம் இருக்குல்ல, so star shaped scleroid cells present ஆயிருக்கு. and also leaves வந்துட்டு it can be dorsiventral இல்ல isobilateral. so அப்படின்னா என்ன? so basically leafக்கு ரெண்டு surface இருக்கு, like upper surface and lower surface, like dorsal and ventral னு சொல்லுவோம். so ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we call it as isobilateral. mostly monocotsல இந்த மாதிரி isobilateral type present ஆயிருக்கும். whereas dorsiventral அப்படிங்கிறது it is seen in the dicot plants. அதாவது like dorsal surface ஒரு மாதிரி இருக்கு, ventral surface ஒரு மாதிரி இருக்கு. so இதுதான் வந்து different type of leaf forms. next, physiological adaptation. so இந்த மாதிரி halophytic plants will show high osmotic pressure. so osmosis, osmotic pressure எல்லாமே வந்து physics எல்லாம் படிச்சிருப்பீங்களா? so அதே principle தான். salt content அதிகமா இருக்கனால plants will show high osmotic pressure. and viviparous seed germination.
ஓகே, ஸோ இது வரலும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் பிளான்ஸ் லைக் ஹாலோஃபைட்ஸ்னா என்ன, ஜெரோஃபைட்ஸ், மீசோஃபைட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படிக்க கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு டேபிள் மாதிரி போட்டு எல்லா டிஃப்ரெண்ட் லைக் ஹாலோஃபைட்ஸ்னா என்ன, மீசோஃபைட்ஸ்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள் அலாங் வித் அடாப்டேஷன். ஸோ டேபிள் மாதிரி லைக் கிளாசிஃபிகேஷன் மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் என்னன்னா அந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, லாஸ்ட் போர்ஷன் டிஸ்பர்சல். ஸோ டிஸ்பர்சல் என்ன, பேசிக்காக அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ டிஸ்செமினேஷன் அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா டிஸ்செமினேஷன் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டு வேரியஸ் டிஸ்டன்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் அதோட மதர் பிளான்ட் பேரண்ட் பிளான்ட்ல இருந்து வேறொரு டிஸ்டன்ஸ்க்கு போகுது. எதுக்காக, பேசிக்கலி வந்துட்டு அந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் லைக் அதோட ஃபேவரபிள் சைட் போறதுனால அண்ட் வி கேன் ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் மார்டாலிட்டி. இஃப் சப்போஸ் அந்த பேரண்ட் பிளான்ட்க்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு அண்ட் டிஸ்பர்சல் மூலமா அது வேற ஒரு சீட், அந்த சீட் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து இட் வில் பி டிசீஸ்ல இருந்து அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், இல்லை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டிஸ்பர்சல் மெயினா வந்து நமக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ டிஸ்பர்சல்னா என்னது, டிஸ்செமினேஷன் ஆஃப் சீட்ஸ் இல்ல ஃப்ரூட்ஸ் டு வேரியஸ் பார்ட்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னு அர்த்தம். அண்ட் தட் இஸ் நோன் அஸ் dissemination of seeds and fruits, dispersal of fruits and seeds. and இதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வித் ஹெல்ப் ஆஃப் விண்ட். ஸோ அந்த விண்ட்னால நம்ம என்ன சொல்லுவோம், we call it as anemophore. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாலினேஷனையும் நம்ம இதே மாதிரி தானே படிச்சிருக்கோம், விண்ட் பாலினேஷன். ஸோ விண்ட் மூலமா பாலினேஷன் இருந்துச்சுன்னா we call it as anemophily. ஸோ இங்க வந்து டிஸ்பர்சல் எது மூலமா நடக்குது, விண்ட் மூலமா. ஸோ we call it as anemophore. ஸோ ஃபர்ஸ்ட் மைன்யூட் சீட்ஸ், ஒரு சில சின்ன சின்ன சீட்ஸ் லைக் ஆர்கிட் சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஆர்கிட் சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸோ காத்து வேகமா அடிக்கும் போது அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து இட் பி, அதாவது அந்த ஃப்ரூட்ஸ்ல அந்த சீட்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகி அது வேற ஒரு டைரக்ஷன்ல போகும். ஸோ அங்கிருந்து இன்னொரு பிளான்ட் வந்து வில் ஸ்டார்ட் க்ரோயிங். அண்ட் விங்ஸ் வந்துட்டு லைக் மேப்பிள் ட்ரீஸோடது. ஸோ மேப்பிள், ஸோ விங்டு ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னது, லைக் சீட்ஸ் சின்னதா இருக்கு இல்ல மாதிரி இந்த மாதிரி ஃபெதரி அப்பண்டேஜஸ் எல்லாம் ப்ரெசென்டா இருக்கும்போது விண்ட் மூலமா டிஸ்பர்சல் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அண்ட் ஃபெதரி அப்பண்டேஜஸ் it will be seen in, so இதுதான் அந்த feathery appendages. and next sensor mechanism அப்படினா like mild touch இல்ல வந்து காத்து அடிக்கும் போது என்ன ஆயிரும், அந்த seeds எல்லாம் it will start bursting, அதாவது இந்த fruits வந்து burst ஆகி seeds எல்லாம் it will be dispersed. example poppy seeds. so இதெல்லாம் என்ன ஆகும், wind மூலமா it will be dispersed. so next வந்துட்டு dispersal by water. so water நால dispersal ஆகணும் அப்படின்னா பேசிக்கா இந்த மாதிரி plants எல்லாம் எங்க இருக்கணும், near the oceans, அதாவது லைக் சீஸா இருக்கட்டும் இல்ல ஓஷன். ஸோ அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இல்ல சீட்ஸ் தான் வந்து it will be dispersed through the water. so first வந்து நிலம்போ. so நிலம்போ அப்படிங்கிறது என்னது, it is a lotus. so it consists of upconical receptacle. so இந்த பிக்சர்ல இருக்கு இல்லையா, so இதுதான் வந்து upconical receptacle. ஸோ அதாவது ஏர் ஸ்பேசஸ் ப்ரெசென்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் காத்து அடிக்கும் போது என்ன ஆகும், இந்த மாதிரி ஓஷன் அந்த வேவ் கரண்ட்ஸ் மூலமா இந்த ஃபிளார்ஸ் எல்லாம் இட் வில் பி டிஸ்பர்ஸ். ஸோ அதனால இட் இஸ் ஹெல்ப் இன் த dispersal by water. ஸோ எக்ஸாம்பிள் என்னது, நிலம்போ which is lotus plant contains air spaces ப்ரெசென்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து வாட்டர் லில்லியும். ஸோ வாட்டர்ல இருக்கக்கூடிய டிஸ்பர்சல் பை வாட்டர் அப்படின்னா மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ரெண்டு பிளான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோம், தட் இஸ் வாட்டர் லில்லி அண்ட் த லோட்டஸ். அண்ட் இன்னொன்னு கோகோனட். ஸோ கோகோனட்டும் அதே மாதிரி தான், லைக் ஷுகர் ஓரமா இருக்கக்கூடிய அந்த கோகோனட் பிளான்ஸ்ல இருந்து அந்த கோகோனட் எல்லாம் ஃபால் ஆகும். ஸோ இஃப் இட் இஸ் ட்ரைட் அப்படின்னா அந்த வாட்டர் கரண்ட் மூலமா இட் வில் பி ஃப்ளோட்டிங், இட் வில் பி டிஸ்பர்ஸ்ட். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் லைக் அந்த பெரிகார்ப் எபிகார்ப்லாம் இருக்கும். ஸோ இட் வில் பி ஃபைப்ரஸ். ஸோ ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அது என்ன லைட் வெயிட் ஆகும். ஸோ வாட்டர் கரண்ட் மூலமா இட் வில் பி டிஸ்பர்ஸ்ட் டு த அதர் பார்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து அந்த கோகோனட். அண்ட் நிம்ஃபியா அப்படிங்கிறது என்னது, வாட்டர் லில்லி. வாட்டர் லில்லியும் இதே மாதிரி தான் ஏர் ஸ்பேசஸ் ப்ரெசென்ட் இருக்கும், தட் இஸ் ஏரிஸ். ஸோ அது மூலமா இட் வில் பி டிஸ்பர்ஸ்ட். ஸோ தென் டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில ஃப்ரூட்ஸ் லைக் ஒரு சில சீட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர் இல்லை வந்து ஈவன் ஸ்டிக்கி சப்ஸ்டன்சஸ் எல்லாம் ப்ரெசென்டா இருக்கும். ஸோ ஈவன் வந்து நாட் ஓன்லி இந்த அனிமல்ஸ் லைக் ஹியூமன்ஸ் வந்து அந்த சைட் பாஸ் ஆகும்போது நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் கூட அட்டாச் ஆகி இட் வில் பி கெட் டிஸ்பர்ஸ்ட். ஸோ ஹூக்டு ஃப்ரூட்ஸ் எக்ஸாம்பிள் xanthium. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படின்னா லைக் ஒரு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் லைக் பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிடும் போது அந்த ஸ்டிக்கி ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ப்ரெசென்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ அது சாப்பிட்டு இஃப் இட் இஸ் ஸ்டிக்கிங் அதோட பீக்ஸ்ல ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னா அது வேற இடத்துல போய் அது லைக் இஃப் இட் இஸ் ரப்பிங் அப்படின்னா அந்த சீட் இட் வில் பி டிஸ்பர்ஸ்ட் டு த அதர் பார்ட்.
ஸோ இதுதான் வந்து இது ஒரு டைப் ஆஃப் டிஸ்பர்சல் த்ரூ like animals தான் basically like birds எல்லாம். And also fleshy fruits like humans example எடுத்துக்கலாம். like when we eat like நம்ம ஒரு சில fruits எல்லாம் எடுத்துக்கும் போது like mango எல்லாம் சாப்பிட்டு we'll throw off the seeds. so இதுவும் என்னது, it is a type of dispersal. so fleshy fruits example mango and even papaya. Next வந்து dispersal by explosive mechanism. so explosive mechanism which is also known as autophory. அதாவது லைக் ஒரு சில சீட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் லைட்டா டச் ஆனாலே போதும் அந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து இட் வில் பி பர்ஸ்ட் அவுட், சீட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு பால்சம். அண்ட் லைக் ஹெவி ரெயின் ஆகும் போதெல்லாம் வந்து ஒரு சில சீட்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் லைக் ஆட்டோபோரி எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம். லைக் காத்து வேகமா அடிச்சாலும் ஒரு சில சீட்ஸ் பர்ஸ்ட் ஆயிரும். இல்ல வந்து ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கும் போது லைக் பிகாஸ் ஆஃப் த வாட்டர் அதனால ஒரு சில like seeds எல்லாம் வந்து be burst out, fruits burst ஆகி seeds எல்லாம் வந்து disperse ஆகும். so இது எல்லாமே என்னது, it is a different types of dispersal. and next வந்துட்டு last one human aided seed dispersals, that is seed balls. நம்ம first பார்த்த question. so இதே தான் 2 marksல வந்து செப்பரேட்டா கேட்கலாம். and basically what are the advantages, like இதுவரை நம்ம பார்த்த dispersalோட advantages என்னென்ன. so they have like basically it escapes from the mortality. நம்ம already discuss பண்ண அதே points தான். and also it will get a favorable site for growth. like if suppose அங்க வந்து ரொம்ப congested-ஆ இருக்கு, like அது வந்து ப்ராப்பரான ஒரு sunlight இல்ல, water இல்ல, nutrition இல்ல அப்படின்னா இந்த மாதிரி dispersal மூலமா it will get a favorable site. next வந்து we can conserve many different species. so இந்த மாதிரி dispersal ஆகும்போது நம்ம நிறைய different species of plants வந்து conserve பண்ணலாம், ecosystem-யும் we can preserve. ஓகே, ஸோ இது வரலும் இந்த சாப்டர்ல நம்ம இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு டாபிக்ல இருந்துமே 2 marks இல்லை 3 marks எப்படி வேணா கேட்கலாம். ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் PYQs எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த 2 marks 3 marks ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹெட்டிங்ஸும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ அந்த அடாப்டேஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சம் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் பார்ட். அதை என்ன பண்ணலாம், நம்ம டேபிள் மாதிரி போட்டு எல்லா அடாப்டேஷன்ஸையும் கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அண்ட் ஆல்சோ டிஸ்பர்சல்ல எல்லா டிஸ்பர்சலும் நம்ம ஆல்ரெடி பாலினேஷன்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் தட் இஸ் ecological factors. so biotic factors இருக்கட்டும், abiotic factors, இது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ லைக் வாட் இஸ் மியூச்சுவலிசம்னா என்ன, கமன்சாலிசம்னா என்ன, அண்ட் நெகட்டிவ் இன்டராக்ஷன். ஸோ அந்த டேபிளை வச்சு படிச்சோம் அப்படின்னா அது ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த அடாப்டேஷன். ஸோ அடாப்டேஷனை டேபிள் போட்டு படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃபேக்டர்ஸ். ஸோ இது ரெண்டையும் படிச்சிங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி தான். ஸோ 3 marks மோஸ்ட்லி இந்த சாப்டர்ல இருந்து வரலாம். ஸோ கம்பல்சரி 3 mark இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட்டா படிச்சாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் PYQs அண்ட் புக் பேக்ஸ் 1 mark 2 marks 3 mark கவர் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாமே இன்னைக்கு நம்ம எடுத்த ஆர்டர்லயே படிக்கலாம். இல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன்ஸ் படிச்சுட்டு ஃபேக்டர்ஸ் படிக்கலாம். ஸோ இப்படி படிச்சோம் அப்படின்னா இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ஆன் 26th, தட் இஸ் Thursday, chapter 7 zoology இருக்கக்கூடிய chapter 7 human health and disease இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ்